உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை எனக்கு கொடுக்க போகுது, என்ன மாதிரி என்னை இயக்க போகுது, நான் என்னெல்லாம் பார்க்க போறேன், என்ன நம்பரு, என்ன சிம்பிள்ஸ்லாம் எனக்கு தெரிய போகுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட ஒவ்வொரு மாதமும் நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். மேன்மை பொருந்திய மேஷராசினியர்களை விடாமுயற்சியால் தன்னம்பிக்கையால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினிய மேஷராசினியர்களே, இந்த ஏப்ரல் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் எனக்கு தரப்போகிறது. வெல்கம் டு கரிகாலன் ஷோன்ற மாதிரி வெல்கம் டு ஏழரை சனி என்ட்ரி அப்படின்னு தான் சொல்லி வரவேற்கணும் இந்த தடவை மேஷராசிக்காரங்களா. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் மிஸ்டர் சனி என்ன பண்ணியிருக்காரு, கும்பத்திலிருந்து லாபத்தை கொடுத்து கொண்டிருந்த சனி விரையஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணியிருக்காரு. 7.5 சனி இனிதே ஆரம்பம் அப்படின்லாம் எல்லா சேனலும் ஓப்பன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சனி என்ன பண்ண போறாரு அப்படின்னா, மீன வீட்டில் 29ஆம் தேதி இரவு 9 மணிக்கு பயிற்சி ஆகியிருப்பாரு. மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய சேர்க்கை, 10வது கேதுவுடைய பார்வை அப்படின்னு சொல்லி ஒரு 6 கிரக இணைவு அப்படின்றது மேஷராசிக்காரங்களுக்கு 12இல் இருக்கிறது. இந்த பக்கம் 2ஆம் இடத்தில் குரு ரெடியா இருக்கார். ராசிநாதன் முதல் 3 நாட்களுக்கு கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறார் மிதுன வீட்டில். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா எகெயின் அவர் கடகத்தை நோக்கி தன்னுடைய சஞ்சாரத்தை பண்ண போறாரு. 6ல் கேது இருக்காரு. ஸோ காலத்திற்கு என்ன மாதிரியான கிரக அமைப்போ அதே கிரக அமைப்பு தான் இந்த தடவை மேஷராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த பங்குனி மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பக்கம் குரு காசை கொடுக்க ரெடியாக இருக்கார், இந்த பக்கம் சனி செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ அதுக்கும் இதுக்கும் சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி இந்த தடவை ஏப்ரல் மாதம் கொஞ்சம் பண வரவுக்கான அதீத வாய்ப்புகள் எல்லாம் தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனே அங்கே உச்சமாகி இருக்கிறார். 2க்கும் 7க்கும் உடையப்பட்ட சுக்கிரன் அங்கே உச்சமாகி இருக்கிறார். 3ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கத்தில் இருக்கார். நான் இந்த மாதிரிலாம் என்னுடைய பாஷையில் சொன்னேன் அப்படின்னா, அட போங்க மேடம் எப்பயும் போல் சொல்லுங்கள் அப்படிங்க. நான் ஜூஸாக சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காசு தரக்கூடிய வீட்டு அதிபதி அவர் உச்சமாக இருக்கும்போது பணத்திற்கு ஏதாவது பிரச்சனையாக சொல்லுங்கள். 10க்கு குரு வேறு அந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிஜமாவே மேஷராசிக்காரங்க 2 வருஷம் நல்லா தான் இருந்தீங்க, மனசாட்சியத்தோடு சொல்லணும். சும்மா கமெண்ட்டில் கீழே தான் தப்ப போடக்கூடாது. ஆனால் சில பேருக்கு ஏதாவது ஒரு நாட்டராஸ்கோப் முன்ன பின்ன நல்லா இல்லாமல் இருந்தால் ஒழிய மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி தான் குரு பகவான் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி தான் அடுத்த கட்டத்திற்கான நகர்வை நோக்கி தான் தள்ளி இருந்தார். சனியும் அதற்கு உரு போட்டிருந்தார். ஆனால் இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா, விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அந்த சனியை பார்த்து பயப்படணுமா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா குருவோட வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் நான் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கிறது ஒன்று தான், என்னன்னா மேஷராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆங்கில புத்தாண்டும் சரி, தமிழ் புத்தாண்டும் சரி, வரக்கூடிய ராகுகேது பயிற்சியும் சரி, குருவோட பயிற்சியும் சரி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய மிகப்பெரிய விஸ்வரூப வளர்ச்சிக்கான முதல் படி ஆரம்பிச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவோம்ல, நம்ம ஒரு மலை ஏறணும்னா ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அந்த மலை அடிவாரத்தில் நிற்கணும், அப்போ தான் மேலே ஏற முடியும் இல்லையா? அந்த மாதிரி மேஷராசிக்காரங்க இந்த தடவை அப்படியே முதல் படியை எடுத்து வைக்கிறதுக்கான வசந்தத்தின் முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். 12ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிரகங்கள் இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் செலவீனங்களை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. 3ஆம் வீட்டு அதிபதி 12ல் இருக்கிறது, அதுவும் அவர் தேவையில்லாத இந்த கோல்டு, சளி தொந்தரவு, சைனஸ் தொந்தரவு, நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் இண்டிகேட் பண்ணி விட்டுருவாரு. ஸோ தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பாக பங்குனி மாதம் பார்த்துக்கணும். வெயில்லாம் வருதா, தேவையில்லாமல் த்ரோட் கொஞ்சம் ட்ரை ஆகுறது, கொஞ்சம் த்ரோட்டில் ப்ராப்ளம் வருது, கட்டி இருக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான நேரமாக மேஷராசிக்காரங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைக்க போகுது. இன்னும் சில பேருக்கு நகையெல்லாம் வச்சு அதன் மூலமாக ஒரு பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறது. இது வரைக்கும் நீங்கள் அங்கங்கே கடன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கடன்லாம் மொத்தமாக ஒரு செக்லிஸ்ட் எடுத்து போட்டு முழுசாக ஒரு பெரிய ஒரு கடன் வாங்கி எல்லாத்தையும் சில்லற கடன்லாம் அடைச்சிட்டு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒரு திட்டமிடல் அப்படின்றது இனிதே இருக்க போகிறது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஏப்ரல் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு மட்டுமே இல்லை, எல்லா ராசிக்காரர்களுக்குமே 2 விதமான பலன் இயங்க போகிறது. முதல் 15 நாட்கள் ஒரு விதமான பலன் இயங்க போகுது, அடுத்த 15 நாட்கள் இன்னொரு விதமான பலன் அப்படின்றதும் இயங்க போகிறது. யாருக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு. கிளியர். முதல் 15 நாள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக அப்படியே என்ன நடக்குதோ அது நடக்கட்டும்னு சொல்லி விட்டுருங்க. அடுத்த 15 நாள் காலரை தூக்கி விட்டு கெத்தாக நடக்கக்கூடிய ஆட்களாக யார் இருக்க போறீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்க தான் இருக்க போறீங்கன்னா, 5ஆம் அதிபதி உச்சமடைகிறார். அது எங்கே அடைகிறார்? அஸ்வினி 3ஆம் பாதத்தில் உச்சமடைகிறார். வேற என்ன வேணும்? 5ஆம் இடம் தாங்க எல்லாமே. 5ஆம் இடம் தான் கடவுள், 5ஆம் இடம் தான் குழந்தை, 5ஆம் இடம் தான் இறையருள், 5ஆம் இடம் தான் நம்பிக்கை,
5ஆம் இடம் தான் காதல், 5ஆம் இடம் தான் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், திட்டமிடல், வெற்றி, சூது எல்லாமே 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்து அதிபதி வந்து ஒருத்தருக்கு நல்லா இருந்துட்டா வேற எதை பத்தியுமே நம்ம கவலைப்பட வேணாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய நேரம். எக்கச்சக்கமான நன்மைகள் எல்லாம் வாரி வழங்குவதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மேஷராசிக்காரர்கள் இருக்கு. யாரெல்லாம் வந்து படிக்கிறீங்களோ, படிக்கிற குழந்தைங்க அல்டிமேட்டா இருப்பீங்க. பயங்கரமான மெமரி பவர் அப்படின்றது இருக்க போகுது. சிந்தனை 5ஆம் இடமே சிந்தனை. 15ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பரான வந்து டைம் பீரியடாக இருக்குது. சூப்பராக வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் மருத்துவராக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து சினிமா கலைஞர்களாக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் தொழில்நுட்ப கலைஞராக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து லேண்டு வாங்கி வித்துட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பரான டைம் பீரியட். கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் இருக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைப்பதற்கான ஒரு உத்தரவாதம், ப்ரமோஷன் கிடைப்பதற்கான ஒரு ஆணையை நீங்கள் மே மாதத்துக்குள்ளே இந்த தடவை வாங்கிடுவீங்க. முதல் 15 நாட்கள் மட்டும் கொஞ்சம் விரயத்தை தரக்கூடிய விஷயத்தை இந்த 5 பிளானட் உங்களை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு சுப விரயம் தான். நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் வாங்க போறீங்க. மேஷராசிக்காரங்க ட்ரெஸ் வாங்கினா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் ட்ரெஸ் வாங்குறது, செப்பல் வாங்குறது, வாட்செல்லாம் வாங்குறது, இதெல்லாம் வந்து பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த தடவை நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஷாப்பிங் பண்ணுறது, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுலாம் வந்து இந்த தடவை மேஷராசிக்காரங்க நிறைய எங்களுங்களா அந்த டைமே கிடையாது. யூஸ்வலி மேஷம் அந்த வேலையெல்லாம் பண்ணவே பண்ணாது. புதன் அந்த வேலையை பண்ணும். இருந்தாலும் இந்த தடவை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இதெல்லாம் பண்ண போகிறோம். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, பெயர், புகழ் எல்லாம் உயரப்போகுது. நீங்கள் வந்து ஒரு 20 வயதிலிருந்து 25 வயதுக்குள் இருக்கக்கூடிய மேஷராசி நேயர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தடவை திருமணத்திற்கான முகாந்திரங்கள் பயங்கரமாக இருக்குது. பொண்ணு பார்க்க வர்றது, மாப்பிள்ளை பார்க்க போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் உச்சமாகி இருக்கிறார். 2ஆம் குழந்தைக்கான இதெல்லாம் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கிறது. நிறைய இறையருளுடைய சம்பந்தம், கடவுள் கடாட்சம், வேலை அப்படின்ற இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹார்ஸ் பவர் கிடைக்கிறது. இது வரைக்கும் இல்லாத கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாமே வந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். 12ஆம் இடமே ட்ராவல் தாங்க. நிறைய ட்ராவல், நிறைய அலைச்சல், இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொற்றுநோய் உபாதைகள் மட்டும் கொஞ்சம் கவனம். ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் கவலையப்பட வேணாம். கெத்தாக இருக்கலாம். சூரியன் நம்மக்கிட்ட இருக்காரு, அதனால் ஒரு நோ ப்ராப்ளம். அதனால் வந்து எல்லா முயற்சியும் பிரம்மாண்டமாக இருக்கும்போது நிறைய பேர் தொழில் முனைவோராக போகிறீர்கள். புதிய வந்து தொழில் முனைவோர் அப்படின்றது உருவாக போகிறீங்க. உங்கள் தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க. சரி, ஓகே, நான் என்ன கடவுளை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா லட்சுமி வழிபாடு. அதுவும் தாமரைப்பூவை கொடுத்து லட்சுமியை வழிபாடு பண்ணக்கூடிய மேஷராசினியர்கள் உயரத்தோட உச்சத்துக்கு தான் போவீங்க. நிறைய இந்த தடவை வந்துட்டு எல்லோ கலர் பயன்படுத்துங்க. அது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரக்கூடிய கலராக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறீங்க, யானையை பார்க்க போகிறீங்க. அப்படிலாம் பார்த்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 2-3 ராசிகள்லாம் இந்த யானையிடம் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த தடவை நிறையா இருக்குது. அதனால் குருவோட பிளெஸிங்கும் சரி, சனியோட பிளெஸிங்கும் சரி நல்லா இருக்காங்க. நிறைய பேர் யானையிடம் பார்த்தல், கோவிலுக்கு போகும்போது யானை பார்க்குறது, இல்லை சும்மா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது யானை பார்க்குறது, யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குதல், இதெல்லாம் நடக்க போகுது. அப்படிலாம் நடந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க. மேஷராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. கெடுபுலான்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டால் இந்த ஏப்ரல் மாதம் வரக்கூடிய காலகட்டத்திற்கான முன்னோடியாக இருக்கும். தன்னுடைய குதூகல பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசிக்காரர்களே, இந்த ஏப்ரல் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா நிஜமாவே எங்களுக்கெல்லாம் கொஞ்சோண்டு காண்டாக இருக்குது. மற்றவங்களுக்குலாம் நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட லாபத்தில் 5 கிரக சேர்க்கை ஒன்று இருந்தாலே வந்து நம்மளை பிடிக்க முடியாது. லாபஸ்தானம் அது எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னதான் தலைக்கு மேலே குரு இருந்துச்சு அப்படி இப்படின்னா கூட நிறைய ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டீங்க, கொஞ்சம் மென்டலாக கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ளே போனீங்க. குடும்பம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி வந்து பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க. ஆனால் இந்த தடவை ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். வேற என்ன வேணும்? 2ஆம் வீட்டு அதிபதி வந்து நீச்சமாக இருந்தால் நீச்ச பங்கத்தில் இருக்கார் ராசிநாதனோட சேர்ந்து. ஸோ ராசிநாதன் 2ஆம் வீட்டு அதிபதி, 10ஆவதுக்கு ராகு, நான் சூப்பராக இருக்கக்கூடிய சனி, எல்லாத்தையுமே தரக்கூடிய சனி. வேற என்ன வேணும் சொல்லுங்கள்? சூப்பராக இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து அல்டிமேட்டான டைம் பீரியட் தான் சொல்லுவேன். லாபத்தில் வந்து கிட்டத்தட்ட 5 கிரகங்கள், 5 கிரகம், ஒரு கிரகம் இருந்தாலே நம்மளை பிடிக்க முடியாது. 5 கிரகம் லாபத்தில் இருக்கும்போது, 11ஆம் வீட்டில் இருக்கும்போது, இந்த பக்கம் 2ஆம் வீட்டில் செவ்வாய் ஒரு 2-3 நாளைக்கு, அதுக்கப்புறம் அவர் மீனாம் வீட்டில் நீச்சத்தை நோக்கி போய் விடுகிறார். ஸோ எப்படி இருக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்குது. மிகச்சிறந்த யோகம். நிறைய பேர் வீட்டில் குவா சத்தம் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் குழந்தை பிறக்கலன்னு சொன்னீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் குழந்தை பிறப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்க போகிறது. கொஞ்சம் அலைச்சல் மட்டும் அதிகரிக்க போகிறது. ஏன்னா 11ஆம் இடமான சரி கூட இந்த பக்கம் வந்து உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி போய் 2ல் உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் அலைச்சல், குடும்பம் சார்ந்த கொஞ்சம் அலைச்சல், குழந்தைகள் சார்ந்த அலைச்சல்லாம் கொஞ்சோண்டு கொடுப்பாரு. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஹாப்பிங்க.
சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. யாரெல்லாம் ரிஷபராசிக்காரங்க வந்து கலை சம்பந்தப்பட்ட துறை பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து மைக் பிடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கீங்களோ, யாரெல்லாம் லேண்ட் பிசினஸ் பண்றீங்களோ, புரோக்கரேஜ் பண்றீங்களோ, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய, தரகு வேலை பண்ணக்கூடிய அத்துணை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அல்டிமேட்டான டைம் பீரியடு சூப்பர் இனிதே ஆரம்பம். ஏதோ ஒரு லேண்டு விற்கிறது வாங்குறதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. அம்மாவின் உடல்நிலையை மட்டும் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ராசியாக இந்த தடவை ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்க. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அம்மாவோட ஹெல்த் மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் வீட்டில் உச்சமடைகிற இடத்துல போய் செவ்வாய் நீச்சம் அடைகிறாரு அப்படின்ற போது அந்த இடத்தை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களோட ஹெல்த்தையும் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய லாபங்கள் வந்து வரும்போது நம்மள அறியாமல் ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, அதில் என்னென்னா நக்கல் நையாண்டி பேச்செல்லாம் வந்து லைட்டாக எட்டி பார்க்கும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறீங்க. இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பேச்சை கேட்க போகிறாரு. இதுவே எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இவர் வேற உட்காந்துக்கிட்டு நாளில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாருன்னா கரெக்டாக 7ஆம் வீட்டை வர பார்வை செய்ய போகிறாரு. நல்லா இருக்குங்க. ரிஷபராசி பெண்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. நான் அப்படி தான் சொல்லுவேன். இது வரைக்கும் உங்களை வந்து கவனிக்காத கணவர்மார்கள் உங்களை வந்து கவனிக்க போகிறார். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிக்க போகிறார். இது வரைக்கும் துணை அல்லது துணைவியார் இடத்தில் கொஞ்சம் கோவத்தாவங்கள்லாம் பட்டுட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே மறைஞ்சு சந்தோஷமும் சௌபாகியமும் சகலமும் கிடைக்க போகிறது. நான் அப்படிதான் ஒரே வார்த்தை சொல்லுவேன். எல்லாமே கிடைக்க போகுது. கரெக்டாக சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களும் வந்து உயரத்தோட உச்சத்தில் இருப்பீங்க. நான் நம்புறேன் இல்லை உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. நீங்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? சும்மா வந்து கமெண்ட்டில் உயிர் மட்டும்தான் இருக்காது எதுக்கு? யாரோ ஒத்தி நானே நீங்கள் உங்கள் ரிஷபராசிக்காரங்க நம்ப இருப்பீங்க, மிதுனராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. நான் நம்புகிறேன். நீங்கள் ஏன் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க? எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. அப்போ இந்த தடவை ராசிநாதன் கிட்டத்தட்ட அவங்களுடைய நட்பு வட்டத்துக்குள் இருக்க போறாரு. சனியோட இருக்க போறாரு, ராகுவோட இருக்க போறாரு, சுக்கரன் வந்து உச்சமாகி உட்காந்து அப்படியே புதன் வீட்டை தானே பார்க்க போறாரு. வேற லெவல்ல இருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு முறையாக சரியாக பயன்படுத்திக்கணும். அதே தாண்டி ஏப்ரல் மாதம் வந்து 15 தேதிக்கு பிறகு சூரியன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா உச்சமடைய போகிறார். ஸோ 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைய போகிறார். இது நல்லதா அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். வார்த்தையை மட்டும் சுடுசொல் பேசாமல் பார்த்துக்கோங்க. நான் அப்படின்ற ஒரு ஆளுமையோ இல்லைன்னா அப்படின்ற ஒரு தலகணமோ எட்டி பார்க்காம தயவு செஞ்சு ரிஷபராசிக்காரங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கடன் வாங்கும்போது பேங்க் லோனு டாக்குமெண்ட்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆவணங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு ஆதார் கார்டை தவறி விட்டு திரும்ப போய் அவர்கிட்ட போய் தேட வைக்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் ஏற்படும். அதனால் ஆவணங்களை கொஞ்சம் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. கெடுதல் பலன்லாம் ஒன்றும் ரிஷபராசிக்காரங்களுக்குலாம் நல்ல காலம் ஆரம்பிச்சு 2-3 மாதம் ஆயிடுச்சு. ரிஷபராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. குழந்தைகள் மூலமாக பெருமை, சொந்த பந்தத்தின் மூலமாக பெருமை, உறவுகள் மத்தியில் ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைத்தல், நிறைய சத்ரு சம்ஹார நாசம், நிறைய பேர் கேவலப்படுத்துறவங்களாம் அவங்க முன்னாடி எந்திரிச்சு வருது. பேங்க் லோனில் கவனம், அதாவது அரசு சம்மந்தப்பட்ட இதில் மட்டும் கவனம். வண்டி வாங்கல போகும்போது ஹெல்மெட்லாம் போட்டு போங்க. இல்லை அப்படின்னா லைட்டாக ஃபைன் கட்டுற மாதிரியான சூழல்லாம் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டு விடும். இந்த தடவை அதில் மட்டும் கவனம். பெண்களாக இருந்தால் 2 வீலரில் போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா ஊர் சுற்றுறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா ஹோட்டலுக்கு போகிறது எல்லாம் நல்லா இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட இடம் கவனம். சாப்பாட்டில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ரிஷபராசிக்காரர். ரோடு கடையெல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க. உடம்பை பார்த்துக்கோங்க, வயிற்றை பார்த்துக்கோங்க. இதுவே ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலம். ஏன்னா குரு வீட்டில் ராசிநாதன் வீட்டில் குரு பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் வாக்கு அப்படின்ற இடத்துலையும் நீங்களும் யாருக்கு எந்த கேரண்டி ஷூரண்ட்டியும் போடாதீங்க. யாரோட கேரண்டி ஷூரண்ட்டியும் நீங்கள் வாங்கிக்காதீங்க. அதுவுமே உங்களுக்கு பஞ்சாயத்தில் கொண்டு போய் விடும். அதனால கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா 6ஆம் இடம்ன்றதா குணரோக சத்ரு. அங்கே வந்து சூரியன் உட்காந்துருக்கும் போது 6ஆம் இடத்தை அதிபதி உச்சமடையும் போது கொஞ்சம் தேவையில்லாமல் ஹீட் பபிள்ஸை க்ரியேட் பண்ணி விடுறது, இந்த அங்கங்கே வேலை கட்டி விடுறது, வாயில் லைட்டாக கொப்பளம் வர்றது, அதெல்லாம் பண்ணுவார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்யும்போது கூட செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டு அதிபதி முதல் 2-3 நாட்கள் பெண்கள் காய்கறியெல்லாம் கட் பண்ணும்போது கவனமாக இருந்து. சரி, எந்த வழிபாடு எனக்காக சிறந்த முன்னேற்றத்தை இந்த மாதம் கொண்டு வந்து சேர்க்கும்னா ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு உங்களுக்காக சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. நிறைய ஏஞ்சல் நம்பர் பார்க்க போகிறீங்க, நிறைய யூனிவர்ஸ் பிளெஸிங் பார்க்க போகிறீங்க, நிறைய வானவில் பார்க்க போகிறீங்க. பார்த்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய வானவில் பார்க்கறதுக்கான நேரம். எங்கே மேடம் மழையே பேரில் சித்திரை மாதம் வெயில் அடிக்குது, நான் எங்கே வானவில்ல பார்க்குறது அப்படின்னா யூடியூப்பை திறந்தால் பார்ப்பீங்க. கலர்ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த தடவை கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறையா வந்து ஆஷ் கலரை பயன்படுத்துங்க. நிறையா வந்து ஆஃப் ஒயிட் கலரை பயன்படுத்துங்க. அதாவது சில்வர் கலர்னு சொல்லுவாங்களா அது. நிறைய பேர் வண்டி வாகனம் வாங்குவதற்கான நேரம்லாம் அபரிவிதமாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. நிறைய அந்த செகண்ட்ஸ் வண்டி வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களாம் இந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. நிறைய பேர் இடமாற்றம் இருக்குது, வீடு சம்மந்தப்பட்ட நல்ல விஷயம்லாம் பண்ண போகிறீங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க.
கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வார்த்தையில் மட்டும் தேன் தடவிய வார்த்தையை பயன்படுத்துங்க. கொஞ்சம் அடுத்தவங்க கிட்ட உங்களோட கெத்தெல்லாம் காட்டிக்காதீங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவை சூப்பராக இருக்க போறீங்க. நல்லா இருக்கு டைம் பீரியட். தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கும் மிதுனராசிக்காரர்களே, எப்படி இருக்க போது இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படி சொல்லலாமா? ஏன்னா மிஸ்டர் சூரியன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷத்தில் வேற உட்கார போறாரு. இதுவரைக்கும் தொழிலுக்காக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு தொழில் மீதான அபரிவிதமான வெற்றி கிடைப்பதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிய போகுது. ஒரு வேளை பார்த்தவங்க இன்னொரு வேளை பார்க்கலாமான்ற மாதிரி யோசிக்க போறீங்க. நல்லா இருக்குங்க டைம் பீரியட் சூப்பராக இருக்கு. குரு வேற 12ல் உட்காந்துருக்காரு. கடைசி தம்மா துண்டு அவ்வளோதான். இன்னும் ஒரு 28 29 நாள் குரு அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் உங்களிடம் சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. மே மாதத்துக்கு அப்புறம் குரு உங்ககிட்ட வரப்போறாரு இல்லையா? இந்த நேரத்தில் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுபவிரயத்தை கொடுப்பாரு. யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ, அவங்களாம் இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் லேண்ட் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வழியெல்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய மாமனார் மாமியாரோட ஆசி 10ஆம் இடம்னாலே மாமியார் வீடு தான். அதோட ஆசி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய மாமனார் மாமியார் வீட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க. அங்கேயும் இங்கேயும் ரோந்தடிக்க போகிறீங்க. மாமனார் மாமியாரோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலை கவனம் தேவை. இந்த மாமா மைத்துனர்லாம் இருந்தால் அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்க மூலமாக ஒரு சின்ன சின்ன இழப்போ இல்லை அவங்க மூலமாக ஒரு பஞ்சாயத்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மச்சா மாமா கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் யாருக்கு? மிதுனராசிக்காரர்களுக்கு. நிறைய பாசிட்டிவ் சைன் கிரியேட் ஆக போகுதுங்க. கர்மம் இயங்க போகிறது. நான் எடுக்கும்போதே சொன்னேன் சனி பயிற்சியில் மிதுனராசிக்காரங்க கவலையே பட வேணாம். இத்தனை வருஷம் நீங்கள் பண்ண பாவ புண்ணியத்துக்கான ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் உங்களுக்கு சனியின் மூலமாக நிகழப்போகிறது. அதனால் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்க போகுதுன்னு. 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் அமர்ந்து அதுவும் உங்களுக்கு சாதகத்தை தரக்கூடிய கிரகங்கள்லாம் அமர்ந்திருக்கும் போது நம்ம ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறாரு 10ல் அப்படின்ற போது தொழிலுக்காக சில கடன்கள் வாங்குவது, தொழிலுக்கான சில முதலீடுகள் செய்வது, தொழிலுக்காக சில இடத்துங்களுக்கு டிராவல் பண்ணுவது இதெல்லாம் நடக்கும். வேலைக்காண்டி திடீர்னு இங்கேருந்து அங்கே வேறு சைட்டில் போய் பார்த்துட்டு வாங்க, வேறு இடத்துக்கு போயிட்டு வாங்க, இங்கேருந்து எங்களோட இன்னொரு பிரான்ச்சில் போய் வேலை பாருங்கள் அப்படின்ற மாதிரியான உங்களை மாற்றக்கூடிய டைம்லாம் இந்த ஏப்ரல் மாதம் வரும். இல்லை நீங்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்றதுக்காண்டி அங்கங்கே போய் அலைஞ்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நிறைய பேர் லேண்ட் வாங்குறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, தரகு ஏஜென்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் புதுசாக ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்லாம் உங்ககிட்ட ஒரு கவனம். ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளாமல் இருங்கள். இந்த உங்களுக்கு அதுதான் நான் ஒரே ஒரு எச்சரிக்கைனா கிட்டத்தட்ட என்னதான் ஒரு விஷயம் ஹாப்பி என்ன அப்படின்னா புதன் அங்கே உட்காந்து தான் வீட்டை தானே பார்க்குறாரு. அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அந்த வீடுன்னு உங்களுக்கு எத்தனாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய 4ஆம் வீடாகவும் அமர்கிறது. ஸோ நல்லா இருக்குது. ஒன்றும் பெருசாக கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேருக்கு உடைமை வாங்குதல், வீடு வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வீட்டின் மூலமாக ஒரு விஷயத்தை பண்ணுறது, அம்மாவோட ஹெல்த்தை மட்டும் கண்டிப்பாக மிதுனராசிக்காரங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். மிதுனராசியில் மிதுன லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இயங்க போகுது. இது வரைக்கும் யாரெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. யாரெல்லாம் ஃபாரின் ட்ராவல் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் ஃபாரின் ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நிறைய பேர் அம்மா அப்பாவை ஃபாரின் கூப்பிட்டு போகிறது, இல்லை சும்மா இது பண்ணுறது, இங்கேருந்து ஃபாரின் ப்ராஜெக்ட் பண்ணுறது, அந்த ஒரு ப்ரமோஷன் மூலமாக நீங்கள் இன்னொரு நாட்டினுடைய ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. யாரெல்லாம் நிதி சார்ந்து வங்கிகளில் பணி செய்கிறீர்களோ, யாரெல்லாம் கலை சம்மந்தப்பட்டு வேலை செய்கிறீர்களோ, யாரெல்லாம் வாத்தியார் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த யோகா கால் சான்ஸே இல்லைங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. தொழில் அப்படின்ற இடத்தில், வேலை அப்படின்ற இடத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இல்லை ஒரு முன்னேற்றம் நிகழப்போகிறது. அதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான ஒரே ஒரு பலன். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் அலைஞ்சு உடம்பு வழியாக தவிச்சிட்டு இருந்தால் அத்துணை மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு உங்களுடைய துணை அல்லது துணைவியாரிடம் ஒரு இணக்கம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம் தான் உங்களுடைய சிம்மத்தோட வீடு. அந்த வீட்டு நாயகன் தான் சூரியன். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சியிலெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. பயங்கரமான ஆளுமை கிரியேட் ஆக போகுது. கரெக்டாக திட்டமிட போகிறீங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்றதுக்கு நிறைய கொடுக்க போகிறீங்க, தரவுகள் கொடுக்க போகிறீங்க. அதன் மூலமாக எதிராளிலாம் அடங்கி போகிறாங்க. யாரெல்லாம் உங்களை ஏமாற்றணும்னு நினச்சாங்களோ அவங்க உங்களுடைய ஆளுமையாலும் உங்களுடைய அறிவாலும் உங்களுடைய மதிநுட்பத்தாலும் ஐயோ இதை ஏமாற்ற முடியாது போல் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இதுவே பெரிய பிளெஸ்ஸிங்ல. அந்த வேலையை உங்களுக்கு சூரியன் பார்க்க போறாரு. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு அந்த வேலையில பேப்பர் போடுங்க. இல்லாட்டி வேற யாராவது சொன்னாங்கன்னு நினச்சி அடுத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு நீங்கள் ஆளாகி அதன் மூலமாக சில பண இழப்புகளை, ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு வேற உட்காந்துருக்காருல, 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ சூப்பர் பாருங்க. நீங்கள் என்னதான் கீழே வேற மாதிரி கமெண்ட் போட்டாலும்
நான் ஒத்துக்கவே மாட்டேன். கண்டிப்பாக 10ல் ஒரு பாவி இருக்கக்கூடிய அந்த ராகு உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை, பிரம்மாண்டமான யோசனையை, பிரம்மாண்டமான வெற்றியை, அடுத்த வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற அடுத்த எல்லா விதமான படிப்பினைகளும் கொடுப்பதற்குத்தான் தயாராக இருக்கிறார் இந்த ஏப்ரல் மாதம். நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது. ஒரு 4 பேருக்கு மத்தியில் பெருமையாக வாழணுன்றது மட்டும்தான் மிதுன ராசியுடைய ஒரு குறிக்கோளாகவே இருக்கும். அதெல்லாம் தன்னிறைவடைவதற்கான வாய்ப்பு பிள்ளைகள் மூலமாக செலவும் இருக்குது, பிள்ளைகள் மூலமாக ஆதாரம் இருக்குது. பிள்ளைகளுக்கோட படிப்புக்காக அடுத்த திட்டமிடல் தான் இந்த தடவை என்ன பண்ணுவீங்கன்னா, ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் அதுவா இதுவா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா நிறைய யோசனை போய் மண்டைக்குள்ளே போட்டு அப்படியே உங்களை வந்து ரிங்காரிங்கா ரோசஸ் ஆடப்போகுது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு மாமனார் மாமியார் சொத்து வருவதற்கான விஷயம் இல்லை, மாமனார் மாமியாரோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான வேலை இல்லை, அவங்க வீட்டில் நீங்கள் போகிறது உங்கள் வீட்டுக்கு அவங்க வர்றது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதே சமயம் மாமியாரோட உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறையா பேருக்கு வந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் தொழில் செய்யவர்களாக இருந்தீங்கன்னா வருமானம் கிடைக்கும். நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் படிப்பில் கவனம் தேவை. மிதுன ராசிக்காரங்க படிக்கிற குழந்தையாக இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போடுற மாதிரி தான் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் என்னதான் பங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் நீச்சமாக தான் ஆயிருக்கு இந்த ஏப்ரல் மாதம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். முதல் 15 தேதிகளுக்கு ஓகே. நீங்கள் ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தடவை திருமணம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்பாடு நடக்கப் போகிறது. குழந்தை அப்படின்ற இடத்துல ஒரு முன்னேற்பாடு நடக்கப் போகிறது. சூரியன் புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய பத்திய யோகத்திலாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே உட்காந்து உங்களுடைய 10ஆம் இடத்தில். அப்போ தொழிலில் அப்படின்றது முன்னேற்றம். நிறையா வந்து யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் தொழில்நுட்ப கலைஞராக இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்தீர்களோ, யாரெல்லாம் கணிப்பொறியோடு பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து நிதி சார்ந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்துணை மிதுன ராசிக்காரர்களுக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது இந்த வயதில் இருப்பவர்களுக்கு. ஓகே, நீங்கள் ஒரு 45 வயசுலேருந்து 55 60 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தடவை உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய ஆறுதல் கிடைக்க போகிறது, அவர்களுடைய அனுசரணை கிடைக்க போகுது. உங்கள் பேச்சை கேட்கவே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவங்களாம் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்க போகிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேச போகிறாங்க, வேலையை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட், லைஃப்பை எப்படி முடிவு பண்ணலான்ற மாதிரியான பேச்சுவார்த்தையில் நடக்க போகுது. அதுக்கான பலன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, கவலையே பட வேணாம். நீங்கள் ஒரு 60 வயசு 70 வயசை தாண்டி இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்க இருந்தால் கண்டிப்பாக ஹெல்த்தை பார்த்துக்கணும். முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டைஜஷன், கொலஸ்ட்ராலு, சுகர், பிபின்னு சொல்லக்கூடிய பரம்பரை நோய்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக உடலிலேயே பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. 10ஆம் இடம் இயங்க போதுங்க, வேறு ஒன்றுமே வேணாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், 10ஆம் இடத்தில் ரொம்ப அபிரோதமான லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேர் இருக்கிற வேலையை விட்டு புதிய தொழில் செஞ்சு அதன் மூலமாக ஒரு சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வரப்போகுது. நல்லா இருக்குங்க, கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்குல்ல. பௌர்ணமி முடிஞ்சால் கண்டிப்பாக கிரிவலம் போயிட்டு வாங்க. 12ஆம் தேதி பௌர்ணமி வருது, போய் கிரிவலம் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மிகச்சிறந்த முன்னேற்றம் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் வாழ்வில் நிகழ்ந்தேறும். அதை தாண்டி அப்படியே முருகனுடைய பிளெஸிங் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கவலையப்பட வேணாம். மிதுனராசிக்காரங்க இந்த தடவை வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியடு வந்து இனிமே பார்க்க போகிறீங்க. நிறைய பட்சிகள் பார்க்க போகிறீங்க. நிறையா வந்து பட்சிகளுடைய சத்தம் கேட்டல், பட்சிகள் பார்த்தல், மயில் பார்க்குறது, புறா பார்க்குறது, கிளி பார்க்குறது, நிறைய பேர் கிளி பார்க்க போகிறீங்க, லவ் பேர்ட்ஸ் பார்க்குறது. நீங்கள் சும்மா பைக்கில் போயிட்டே இருந்தால் கூட உங்கள் வீட்டில் இல்லாட்டி கூட போகும்போது இதெல்லாம் கண்ணில் படுறது, இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. நிறையா வந்து அழகு சார்ந்த பொருட்கள் வாங்குறது, திடீர்னு வந்து ஃபேஷியல் பண்ணுவோமா, கொஞ்சோண்டு அழகாய்க்குவோமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கான வேலைகள்லாம் பார்க்குறது. யாருக்கும் தெரியாமல் வீட்டில் லெமனை கட் பண்ணி தயிரோட புளிஞ்சு அப்படி போட்டு ஃபேஸ் பேக் போடுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண போகிறீங்க. ட்ரையல் பண்ணி பார்க்க போகிறீங்க. உங்களை அழகுபடுத்துவதற்கான அத்துணை விஷயங்களும் செய்ய போகிறீங்க. ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அவ்வளோதான். மிதுன ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கெடுபலன்லாம் ஒன்றுமே இல்லை. வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு செக் வைக்கிறாரு, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களை தயவு செஞ்சு வித்த காட்டாதீங்க. உங்களுடைய ஆவணங்களை முறையாக பயன்படுத்திக்கோங்க. ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் ஹெல்மெட்டு போட்டுக்கோங்க. இல்லை தேவையில்லாமல் டிராஃபிக் கான்செப்டை மாற்றி பணம் கட்டுற மாதிரியான சூழல் கிரியேட் ஆகிடும். அரசாங்க சம்மந்தப்பட்ட ஆவணங்களில் கவனம். தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினிய கடகராசினியர்களே, எப்படி இருக்க போது இந்த பங்குனி மாதம் அப்படின்னா, அப்பாடி அப்படி நிம்மதி பெருமூச்சு விடலாமா அப்படின்னா விடுவோம். என்ன மேடம் ஏதான் அஷ்டமச்சரி தான் போயிடுச்சே, ஏதாவது நல்லது சொல்லுவீங்களான்னு நினச்சா விடுவோன்னு மூச்சு வாங்குறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 9ஆம் இடத்தில் 5 கிரகத்துடைய சேர்க்கை, 10வது கேதுவுடைய பார்வை, அப்படியே 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வேற டிரான்சிட் ஆகிட்டு போகிறாரு. இதெல்லாம் 10ஆம் இடத்துக்கு போதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு வேற லெவலில் இருக்குங்க. நீங்கள் அழுத கண்ணீர் யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ,
காலத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் கேட்டு விட்டது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் நான் சொல்லணும்னா. 9ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள், பாக்யஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுன்றதே ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? இது வரைக்கும் நீங்கள் பண்ண நல்லது கெட்டதெல்லாம் எப்பயாவது பண்ணியிருப்பீங்கள்ல. இந்த டாக்டர் படத்தில் வந்து நம்ம எஸ்கே சொல்லுவார்ல, நான் என்றைக்கோ பண்ண ஒரு நல்லது என்னை காப்பாத்துச்சு அப்படின்ற மாதிரி, நீங்கள் என்றைக்காவது பண்ண ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை தருவதற்கு காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் 5 கிரகங்கள். என்ன மேடம், ராகு வந்து 9ல் உட்காந்துருக்கிறது ஓகேவா? லாபத்தில் வந்து சனி வர்றது எல்லாம் வந்து நெகட்டிவான பிளான் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. சூப்பராக இருக்க போதுங்க. கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து கெடுதல் பலன்லாம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே. 11ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருக்காருங்க. வேற என்ன வேணும்? லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உச்சமாகி 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் பாக்கியத்தின் மூலமாக உங்களுக்கான லாபங்கள் அப்படின்றது இனிதே உதயமாக போகிறது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு அம்மா அப்பாவுடைய ஆசி கிடைக்க போகுது. இது வரைக்கும் நீங்களும் அம்மா அப்பாவும் பேசினாலும் பேசாட்டி இன்னுமே என்ன கண்ணு சாப்பிட்டியான்னு அம்மா ஒரு வார்த்தை கேட்க போகிறாங்க. நீங்கள் அப்படியே வந்து கனிவாக மாறப்போம். எடுக்கும்போது சொன்னேன் கனிவான கடகராசிக்காரர்கள். ஏன்னா யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. நான் நம்புறதெல்லாம் கால் வைக்கிற இடம்லாம் எனக்கு கண்ணி வெடியாக இருந்துச்சு. இந்த 2 வருஷம் வீட்டில் சரியில்லை. நான் என் கூட இருந்த என் சம்சாரமே என்னை ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரே என்னை ஒரு மாதிரி மதிக்காமல் போயிட்டாரு. இவ்வளோ ஆசாசியாக இருந்த காதலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடன் தொல்லை தாங்க முடியல. வேலைன்ற இடத்துல திடீர்னு மூடிட்டாங்க. உடம்பா சொல்லவே முடியல. அப்படியே குதிரை மாதிரி ஓடிட்டு இருந்தேன். என்ன ஒரு இடத்துல உட்காந்து அடக்கி வச்சிருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு பெரிய கடலுக்கு நடுவில் நல்லா போயிட்டுருக்கிற போட்டுக்குள்ளே ஓட்டை விழுந்து அப்படி போட்டுக்கு வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2.5 வருஷம் கடகராசிக்காரர்களுக்கு நமக்கு தான் நடக்குதான்னு யோசிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக அஷ்டம சனியில் புரட்டி போட்டால் அத்துணை நல்ல விஷயம் நல்லதாக நடக்க போகுது. எதெல்லாம் கெடுதல்னு நீங்கள் சொன்னீங்களோ அதெல்லாம் கெடுதல் இல்லை, உங்களுக்கான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் வேணும். ஏன்னா கடகராசிக்காரங்க இயல்பாக யாரை பார்த்தாலுமே கனிவாக மாறிடுவாங்க. கருணை உள்ளம் கொண்ட கடகராசின்னு தான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுவேன். இந்த தடவை தான் கனிவான பேச்சுன்னா அது தேவைப்படுது. இப்போது 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைய போகிறார் என்பது வார்த்தையில் சுடுசொல் தேவையில்லாமல் பேசிடுவீங்க. எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகும்போது ஒரு நம்மள அறியாமல் ஒரு அப்பாடி அப்படின்னு வரும்போது ஏதாவது சொல்லும்போது கொஞ்சம் அப்படி காண்டாகும்ல. ரொம்ப வேகமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்தோன்னே யாராவது ஏதாவது கேட்டால் கடுப்பாக இருக்கும்ல, 2 நிமிஷம் இரு அப்படின்ற மாதிரி இருப்போம்ல. அந்த மாதிரி அஸ்தமச்சனி விலகிடுச்சுன்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு 2-3 நாளில் வந்து திரும்ப இப்படிலாம் வந்து உட்காரும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் தேவை. சரியா? கடகராசிக்காரங்க கண்டிப்பாக வார்த்தையில் கவனம் தேவை. உங்கள் துணைவர்கிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க. அவங்க தாங்க உங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க. வேறு யாரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்ல போகிறாங்க சொல்லுங்கள்? இத்தனை நாள் என்னத்தையோ சொல்லிட்டு போனாங்க, தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ இல்லை கிரகங்கள் சொல்ல வச்சுச்சோ மன்னிச்சு விட்டுருவோம். எப்பயும் போல் நீங்கள் வந்து கருணையால் மட்டுமே காருண்யத்தால் மட்டுமே அனைவரையும் கவரக்கூடிய ஆட்கள் நீங்கள். கடகம் அப்படின்னாலே நான் சொல்லுவேன் தாயுள்ளம் கொண்ட கடகராசின்னு சொல்லுவேன். அம்மாவுக்கு ஈக்குவலாக இந்த 12 ராசியில் ஒரு ராசி இருக்கும் அப்படின்னாலே கடகம் தான். அது சுயநலம், அது பொதுநலம், அதுக்குள்ளெல்லாம் நான் வரவே இல்லை. ரொம்ப ரொம்ப அடுத்தவர்களை தன்னைப்பால் நேசிக்கக்கூடிய ஒரு ஆட்கள். இது வந்து கிடைக்கவே கிடைக்காது. எல்லாருமே அப்படி யோசிப்பாங்கன்னா சொல்ல முடியாது. கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவும் ஃப்ரெண்டாக இருப்பார், வாட்ச்மேனும் ஃப்ரெண்டாக இருப்பார். அந்தளவுக்கு உயர்ந்த மனிதர்களோடையும் அவர்களுக்கு ஈக்குவலாக பழகுவாங்க. தாழ்ந்த மனிதர்களோடையும் தாழ்த்தி தன்னைத்தானே தாழ்ந்த மனிதர்கள் தப்பாக சொல்ல அந்த அளவுக்கு நீங்கள் இறங்கியுமே நீங்கள் போவீங்கன்னு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நட்பு வட்டத்தை வந்து இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய கடகராசிக்காரருக்கு இந்த தடவை அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழைய நட்பிடம் கொஞ்சம் கவனம். யாராவது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் வந்து பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல தயவு செஞ்சு கவனமாக இருங்க. 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தில் இறங்குங்க. ஏன்னா 9ஆம் கிரகத்தில் இதெல்லாம் இருக்கிறதுலாம் கரெக்ட் தான். 12ஆம் வீட்டு அதிபதி போய் 9ஆம் இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. கொஞ்சம் வந்து ஹாஸ்பிட்டல் செலவுலாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. 2ல் வந்து சூரியன் வந்து ஆஃப்டர் 15க்கு அப்புறம் 2ஆம் இடத்து அதிபதி போய் உச்சமாக போகிறார். அது எத்தனாவது இடத்துல உச்சமாகிறாரு அப்படின்னா 10ஆம் இடத்தில் சூரியன் உச்சமடைய போகிறார். அப்போ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே தொழில் ஸ்தானம் தான். அப்போ நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு பெரிய வெற்றி, தொழில் ஒரு பெரிய முகாந்திரங்கள் கிடைக்க போகுது. நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஒரு இது வரைக்கும் வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தடவை கூட்டாளிகளுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிய போகுது. புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகுது. தொழிலை விருத்தி செய்ய போகிறீங்க. தொழிலில் இது வரைக்கும் இருந்த தேக்க நிலையெல்லாம் மாறப்போகுது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைதல், அதுவும் 10ஆம் இடத்துல உச்சமடையும் போது வருமானத்தை தரக்கூடியவர். அப்போ தொழில் மூலமாக வருமானம் வரப்போகுது. தொழில் மூலமாக அபரிவிதமான வெற்றி வரப்போகிறது. இன்னும் சொல்ல போனால் அவரே வந்து அந்த வீட்டு அதிபதியே வந்து உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சொல்லவே வேண்டாம். 10ஆம் வீட்டு அதிபதி உங்ககிட்ட இருக்காரு, 2ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் உச்சமடைஞ்சிருக்காரு. கூட்டு கழிச்சு பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
காரிய வெற்றி தான். நிறைய தொழிலில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்க போகுது. நிறைய வந்து வேலையில் ஒரு மாறுதல் அப்படின்றது இருக்க போகுது. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. வேலையில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் இது வரைக்கும் நீங்கள் கடன்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கடன்லாம் அடைவதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. அல்டிமேட்டாக இருக்குங்க. வயிறு மட்டும் பார்த்துக்கோங்க. வயிறு, கொலஸ்ட்ரால், கால், இது 3ஐயும் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். தேவையில்லாம் வெளியிலலாம் போய் சாப்பிட்றது இதெல்லாம் வேணாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் வந்து அக்கம் பக்கத்தாரிடம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் 2ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு 9ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ராகுவோடலாம் சேர்ந்து இருக்கும்போது உங்களை பற்றி புரணி பேசுறது, உங்களை பற்றி 12ஆம் வீட்டு அதிபதி அங்கே போய் உட்காந்துருக்காரு. ஏன்னா நம்ம காலப்புருஷனுக்கு ஒரு 3ஆம் வீடு தான் புரணி பேசுறது தாங்க. இப்போ நிறைய பேர் உங்களை பற்றி பேசுறது, இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் மாமனார் மாமியார்லாம் அவங்கள வந்து என்ன நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரிலாம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறது, இந்த மாதிரிலான விஷயங்கள்லாம் நடக்கும். அது மூலமாக ஒரு சின்ன காண்டாகும் நம்மளுக்கு. அதெல்லாம் தவிர்த்துடுங்க. இயல்பாக நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துட்டு போவோம். நிறைய பேர் உங்களை பற்றி அவதூறு சொல்கிறது, உங்களை பற்றி திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். காதில் வாங்கிட்டு வாங்காமல் போயிடுங்க. யாருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், மீனாட்சிக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். வேறு யாருக்கு தெரியணும்? அதனால் யார்கிட்டையும் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான தருணம், களம் தயாராக இருக்கிறது. இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ, நீங்கள் வந்தால் திரும்பிக்கிட்டு போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்றது சூரியன் மூலமாக நிகழப்போகிறது. அல்டிமேட்டான டைம் பீரியடுங்க. நான் சும்மா சாதாரணமாலாம் சொல்லலை. ரொம்ப வந்து ஒரு ஒரு அனுபவித்து ஒரு இதாக சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஆளுமை அதிகரிக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் நீங்கள் அப்படியே சோம்பி போயிருந்தாலும், இத்தனை கடன்கள் மூலமாக தவித்திருந்தாலும், இனிமே வந்து எப்படி இந்த கடனை அடைக்கிறது, இல்லை எப்படி இந்த வந்து வாழ்க்கையை சிறக்க வைக்கிறதுன்றதுக்கான யோசனைகள்லாம் பண்ணி அதை ஒரு சரியாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. நிறைய குலதெய்வத்துடைய அருள், நிறைய கோவில் வேலைகள். இது வரைக்கும் கோவிலுக்கு போக மாட்டேன், சாமியாவது பூதமாவதுன்னு சொன்ன கடகராசிக்காரங்க என்ன பண்ண போகிறீங்க? கோவில் வேலாக சுத்த போகிறீங்க. 9ஆம் இடம் வழுக்க போகிறது. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குங்க. கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் குருவோட வீடாக வேறு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ராடினரியான டைம் பீரியடாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் தேவையில்லாத மன கஷ்டத்திலிருந்து வெளியில் வரலாம். ஸோ இந்த தடவை என்ன உங்களை படுத்த போகுதுன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. ஒரு நாளாவது ஏதாவது கால் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் போய் காட்டிட்டு வருது, ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண போகிறீங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்க ஏதாவது பேச போகிறாங்க, அதை கண்டுக்காமல் விட போகிறீங்க. கண்டிப்பாக ஓகே, கண்டுக்காமல் விட்டுறணும். அதை பற்றி அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்து நம்மளோட தகுதியை நமக்கு எடுத்துக்க வேண்டாம். அதனால் அதை வந்து பண்ணாமல் பேசாமல் இருங்க. யாருக்கும் எந்த இதுவும் சொல்லணும். உங்களுடைய சொல்லால் நீங்கள் எதுவுமே செய்ய போகிறதில்ல. இனிமேல் செயலால் செய்து கட்ட போகிறீர்கள். பிரம்மாண்டத்தில் போய் நிற்க போகிறீர்கள். இதுதான் கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம். நிறைய கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவைப்படக்கூடிய டைமாக இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்டாக முறையாக பயன்படுத்துங்க. நிறைய பாக்கியங்கள் கிடைக்க போகுது. கோவில் குளங்களுக்கு போகிறீங்க. நிறைய முருகனோட அருள். செவ்வாய் வந்து உட்காந்துருக்காரு. கடகராசிக்காரர்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு முருகனுடைய அருள் பிரம்மாண்டமாக இருக்குது. முடியும்னா திருச்செந்தூர் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா கடல் இருக்கிற இடத்துல தான் இத்தனை கிரகங்களும் 9ஆம் கிரகங்களும் போய் பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா கடல் இருக்கிற இடத்துல போய் முருகனை பார்த்துட்டு வாங்க. முடிஞ்ச பெசன் நகர் முருகனை போய் பார்த்துட்டு வர்றது, இல்லை வந்து திருச்செந்தூர் முருகனை போய் அங்கெல்லாம் போக முடியலன்னா அந்த ஃபோட்டோவாவது வச்சு பாருங்கள். டெய்லி வந்து முருகனோட கொஞ்ச நேரம் பேசுங்க. அதுவே மிகச்சிறந்த ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களை கொண்டு வந்து தரும். இந்த தடவை நிறைய கடல் சார்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. போன தடவை நான் சொன்னேன், இந்த தடவை அதே தான் நடக்க போகுது. கடகராசிக்காரர்கள் நிறைய கடல் சார்ந்து பார்க்க போகிறீங்க. கடலுக்கு போக போகிறீங்க, நிலாவை ரசிக்க போகிறீர்கள். இதெல்லாம் நடக்க போகுது. இந்த தடவை கொஞ்சம் அப்படியே பார்க்குக்கு போகலாமா, பீச்சுக்கு போகலாமான்ற மாதிரி பார்க்கில் போய் உட்காரத்துக்கான டைம் பீரியடெல்லாம் நல்லா இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. போய் பார்க்கில் உட்காந்துக்கிறது, இந்த ஊஞ்சல் ஆடுறது, நிறையா வந்து சந்தோஷமாக இருக்கிறது, புல்வெளிகளில் நடத்தல், இந்த மாதிரி கொஞ்சம் தனிமையாக இருந்து எப்படி நம்ம இனிமேல் நம்மளோட நிலைமையை உயர்த்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தனி எழுச்சி இதுதானே ரொம்ப முக்கியம். எப்பயுமே வந்து நான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டா தாங்க நான் ஜெயிக்க முடியும். இருந்த நிலைமையெல்லாம் மாதிரி சூப்பரான நிலைமை. முதல்ல 10ஆம் இடம் வழுக்க போகிறது. 9, 10 இடங்கள் இந்த ஏப்ரல் மாதம் வழுக்க போகிறதால கண்டிப்பாக பாக்கியத்தின் மூலமாகவும் உங்களுடைய தொழிலின் வெற்றியின் மூலமாகவும் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அத்துணை அல்லல்களும் தவிடுபொடியாக போது சூப்பரான டைம் பீரியட் தான் கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே, முடியும்னா சிவனை பிடிச்சிக்கோங்க. சிவன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிவனுக்கு தேன் கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. நாகாபரணம் சூடிய சிவனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. சந்திர மௌலீஸ்வரரை போய் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இல்லை அந்த பேர் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. இல்லை சிவனை தரிசனம் பண்ணுங்க. பிரதோஷ காலங்களில் முடியும்னு சொல்கிறவங்க கொஞ்சம் விபூதி கொடுத்து சிவன்கிட்ட வந்து ஒரு இதை பண்ணிட்டு வாங்க. எல்லோரும் நந்திக்கு பண்ணுவாங்க, நம்ம சிவனுக்கு போய் பண்ணிட்டு வருவோம். இதெல்லாம் பண்ணக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அத்துணையும் சகலமும் கைகூடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. கவலையப்பட வேணாம். அல்டிமேட்டான டைம் பீரியட் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். தன்னுடைய சிந்தனையால் தன்னுடைய செயல்பாட்டால் அனைவரையும் வசீகரிக்கும் சிம்மராசினியர்களே, இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன வெள்ளம் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்ப்போம்.
கிட்டத்தட்ட 8ஆம் இடத்தில் 5 கிரகத்துடைய சேர்க்கை, ராசிநாதனும் போய் 8ல் அமர்ந்திருத்தல் அப்படின்றது கொஞ்சம் தம்மா துண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி இப்படி ஷேக் பண்ணக்கூடிய டைம் தான் முதல் 15 நாட்கள். ஆனால் அடுத்த 15 நாட்கள் அல்டிமேட்டாக இருக்குது. யார் என்ன சொன்னாலும் கவலையே படாதீங்க. அஷ்டமச்சனியாவது அதாவது இதாவது ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்காரு எங்க மேஷத்தில், அதுவும் 9ஆம் இடத்தில் உச்சம். சொல்லவே வேணாம், அவ்வளவு சூப்பரான ஒரு டைம் பீரியடு, சான்ஸே இல்லாத ஒரு டைம் பீரியட். ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதம் உங்களை என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரியான விஷயத்தில் இண்டிகேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சொல்லட்டுமா, கடவுளை யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் வந்து நிறைய சோதிப்பாராமா. யூஸ்வலாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன், சிம்மராசிக்காரங்களை தான் கடவுளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அதனால் உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். 8ஆம் இடம் அப்படின்றது என்ன தெரியுமா, எல்லாரும் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம்ன்றது பொருள் சேர்த்தல், பொருள் வயப்படுதல். 8ஆம் இடம்ன்றது ஆழ்ந்த ஞானம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல இந்த கிரகங்கள் போய் அமர்ந்திருக்கும் போது வேற என்ன வேணும் சொல்லுங்கள், வேறு ஏதாவது தேவையா? சூப்பரான டைம் பீரியடுங்க. எனக்கு வந்து சொல்கிற மாதிரிலாம் வந்து மோசமாக எதுவுமே இல்லை. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் வந்து பார்த்துக்கணும். ஒன்று, கண்டிப்பாக உடம்பை பார்த்துக்கணும். அதுவும் எக்ஸ்ட்ராடினரியாக என்ன இருக்க போகுது அப்படின்னா 7க்கு 2 தான் 8. நிறைய சிம்மராசிக்காரங்களுடைய மனைவிக்கு துணை அல்லது துணைவியாக இருக்குது, வேலை கிடைக்க போகுது, இல்லை வேலை அவர்கள் மூலமாக ஒரு பண வரவு அப்படின்றதுக்கு இருக்குது, அவங்க மூலமாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆக போகுது. சிம்மராசிக்கார ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியின் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்க போகுது. சிம்மராசி பெண்களாக இருந்தால் உங்களுடைய ஆணின் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ அவங்களுடைய வருமானம் உயரப்போகிறது. நம்ம ஜெயிச்சாருன்னா போட்டுக்கார் ஜெயிச்சானா எல்லாம் ஒன்று தானே. ஸோ அதனால் இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஏப்ரல் மாதம் முதல் 15 நாட்கள் கிடைக்க போகுது. நம்மளுடைய ராசிநாதன் புதனோட சேர்ந்து புத ஆதித்ய பத்திய யோகத்தில் இருக்கிற 11ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து புத ஆதித்ய பத்திய யோகம்னா நல்ல லாபங்கள் தான் கிடைக்க போகிறது. எதில் கவனமாக இருக்கணும்னா வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். கால் நரம்பு இழுக்கிறது, ஏன்னா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலப்புருஷனுடைய 3ஆம் இடமே புதனோட வீடு. அவர் நம்மளுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி. 11ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல் உட்காருறது அப்படின்றது லாபங்களை கொஞ்சம் நான் தடை பண்ணுற மாதிரியான சூழலாம் கிரியேட் பண்ணுவார். நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க இந்த தடவை, நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு 8ஆம் இடம் நான் திடீர் அதிர்ஷ்டம் சொன்னேன்ல, இந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா தீர்மானம் செய்யப்படும்? எது திடீர் அதிர்ஷ்டம் நீங்கள் சொல்லுங்கள், எது அதிர்ஷ்டம்? எனக்கு எது வேணுமோ அது என்கிட்ட கிடச்சா அதுதான் அதிர்ஷ்டம். கரெக்டாக? நான் இஷ்டப்படுறது அதுவாக என்கிட்ட வர்றது அதிர்ஷ்டம், வேற என்ன? அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் இஷ்டப்பட்டதெல்லாம் அதுவாக வரப்போகுது. நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அருள் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு விசிட் பண்ணிட்டு வருது, குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறதுலாம் அப்படியே எனக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அவ்வளோலாம் இருக்குது. நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து கோவில் குளங்களுக்காக சுற்றுவதற்கான நேரம் அப்படின்றது நிறைய இருக்குது. 8ஆம் இடம் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி அமானுஷங்கள் நிறைந்த இடம். 8ஆம் இடம் அப்படின்றது மறைபொருள் ஞானம். நிறைய பேருக்கு செல்ஃபாக ஆத்ம ஞானம் கிடைக்க போகிறது. ஆல்ரெடி கேது வரப்போகிறாரு மே மாதத்துக்கு அப்புறம். அப்படியே கர்ஜனையாக இருந்த சிம்மராசிக்காரங்களாம் அமைதியின் சொரூபமாக மாற போகிறீங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கே டவுட்டாக இருக்கும், நீயா இது அப்படின்ற மாதிரி. என்ன சிம்மராசி ஒரு மாதிரி இருந்தீங்களோ அப்படியே அமைதியின் சொரூபமாக ஞான மார்க்கமாக போகிறீங்க. அப்போ அதுக்கு ஒரு வழி தரணும்ல. அப்போ இந்த பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. 8ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட நல்லது. என்னை கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். கெட்டதுன்னு பார்த்தா கொஞ்சம் உடல்நிலையில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், மனநிலையில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். பணம் அப்படின்ற இடத்துல வந்து எப்படி நான் பொருளை ஈட்டுறது அப்படின்ற மாதிரி உங்களை யோசிக்க வைக்குமே தவிர பெருசாக ஒன்றும் பயப்படுறது. நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க, நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறீங்க, மென்டலியாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக போகிறீங்க. இது வரைக்கும் நாள்பட்ட நோய்க்கு மருந்து கிடைக்காம இருந்தால் இந்த மாதம்லாம் நல்ல மருந்து கிடைக்க போகிறது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் தேவையில்லாமல் நீங்களே கவலைப்பட்டுக்காதீங்க. கவலைப்பட்டாப்புல எதுவும் நடக்க போகிறது இல்லை. கவலைப்பட்டு டைம் தான் வேஸ்ட்டு. எல்லாம் அவன் தான் பார்த்துக்கிறேன், அவன் மேலே கையை பாரத்தை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கவலை இல்லை, ஜாலியாக இருக்கலாம். நம்ம தான் பண்ணுறோன்னு நினச்சா மட்டும்தான் கவலை, சரியா? எல்லாம் அவன் பண்ணுறான்றது நம்ம ஏன் கவலை பண்ணணும்? நான் வந்து சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நிறைய சிம்மராசிக்காரங்க இந்த தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முருகன் கோயிலுக்கு போகிறீங்க, போனீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடவை வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்றே முருகன் தவம் இருக்கிறார் அப்படி சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் நினைக்கிறீங்களா கோவிலுக்கு போகிறேன்னு, அவன் நினைக்கிறான் அவங்கள பார்க்கணும், அப்போ தான் போக முடியும். என்னதான் தலைகீழாக விழுந்தாலும் நீங்கள் பண்ணலை, உங்களை வர வைக்கிறாரு. அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது எந்த
வழிபாடாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த தடவை சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் என்ன பண்ண போகிறீங்க, முருகன் கோயிலுக்கு போக போகிறீங்க. எஸ்பெஷலி மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போக போகிறீங்க. அதன் மூலமாக மிகச்சிறந்த ஏற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. கால் சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும் கவனம் கவனம் கவனம். ஏன் அப்படின்னா அது காலபுருஷனுடைய 12ஆம் வீடு தான் காலை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடம் வந்து உங்களுக்கு 8ஆம் இடமா அமைஞ்சு அது வந்து சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய இருக்கிறனால கொஞ்சம் கால் சம்மந்தப்பட்ட இடம். காலில் வந்து நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, கால் விரலில் கொஞ்சம் பார்த்துக்கிறதும், முதுகு தண்டுவடத்தை பார்த்துக்கணும். கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜியெல்லாம் வருவதற்கான நேரம்லாம் ரொம்ப இருக்குது. அதனால் எங்கேயாவது போனீங்கன்னா சோப்பை இப்போலாம் மாற்றி போடாதீங்க. அதுவே கொஞ்சம் அலர்ஜியெல்லாம் க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஏன் அப்படின்னா சோப்பெல்லாம் சுக்கரனுங்க. நான் தான் காரகத்துவத்தை தான் சொல்லிகிட்ருக்கேன். எப்போயும் யூஸ் பண்ணுறதே பொறுத்துங்க. திடீர்னு ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணாதீங்க. நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய, தொண்டையெல்லாம் ட்ரை ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உடல்நிலை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கவனமாக பார்த்துக்க வேண்டிய டைம் பீரியடாக இருக்குது. மற்றபடி 8ல் இருக்க கிரகத்தை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். சனி 8ல் இருக்காரா, டோன்ட் ஒரி. ராகு 8ல் இருக்காரா, டோன்ட் ஒரி. சுக்கிரன் 8ல் இருக்காரா, ஒரியே பண்ண வேணாம். புதன் 8ல் இருக்காரா, சந்தோஷம், பார்த்துக்கலாம். உங்களுடைய தசா புத்தியும் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பும் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் எதை குறித்துமே சிம்மராசிக்காரங்க கவலையே பட வேண்டாம். ஏதாவது ஒரு கிரகம் வந்து அது ராகு தசை நடக்குது, இல்லை செவ்வாய் தசை நடக்குது, சனி தசை நடக்குதுன்ற மாதிரி ஏதாவது ஓடிச்சுனா தான் அது கூட மோசத்தை கொடுக்காது. ஏன்னா இருக்கிற வீடு வந்து மிகச்சிறந்த சுபருடைய வீடு, குருவோட வீட்டில் தான் இருக்குது. அதனால கவலைப்பட வேணாம். இன்னும் 1 மாதங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் காட்டில் மழை தான். யாருக்குமே கிடைக்காத பெரும் அதிர்ஷ்டம். நல்லா கேட்டு பாருங்களேன். அது வந்து மகர ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, என் கடகராசிக்காரங்களாக இருந்தாலும் சரிமே, இந்த தடவை குருவோட பார்வைப்பட்டு ஏதாவது சுபத்துவம் அடைஞ்சதா, எல்லாம் சேர்ந்து வச்சு செஞ்சிச்சு. ஆனால் இந்த தடவை உங்களுக்கு குரு நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்ல மாதிரி 11ஆம் இடத்தில் லாபத்தில் அமரப் போகிறார். எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி அடைய போகுது. வேலை அப்படின்ற இடத்துல யாரெல்லாம் தடுமாறிட்டு இருந்தீங்களோ வேலை கிடைப்பதற்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது. நிறைய கோவிலுக்கு போக போறீங்க, நிறைய வழிபாடு பண்ண போறீங்க, இன்னும் நிறைய ஜோசியக்காரங்களாம் பார்க்க போறீங்க. பார்த்து என்ன பண்ணி வாழ்க்கையை சரி பண்ணிக்கலான்ற மாதிரி எல்லாம் போயிட்டு ஒரு நோட்ஸ் கேட்டு வர போறீங்க. அதுபடி வழிபாடுகள் மேற்கொள்ள போறீங்க, டிராவல் பண்ண போறீங்க, டூர் போக போறீங்க. சூப்பராக இருக்க போதுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. மற்றபடி சிம்மராசிக்காரங்களுக்கு கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே, நிறைய பட்டர்ஃப்ளை பார்க்க போகிறீங்க. பார்த்தா சொல்லுங்கள் எனக்கு இந்த தடவை. நிறைய பட்டர்ஃப்ளை பார்க்க போகிறீங்க, நிறைய ஏஞ்சல்ஸோட பிளெஸிங் கிடைக்க போகுது, நிறைய கோவிலுடைய பிரசாதம் உங்கள் வீட்டு ஒரு எக்ஸ்பெஷலி முருகனுடைய பிரசாதம் வந்தால் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். வந்துருச்சு அப்படின்னா யார் என்ன பண்ணால் என்ன, சனியாவது ராகுவாது கேதுவாது என் வேலுக்கு முன்னாடி யாராவது நிற்க முடியுமான்ற மாதிரி முருகன் உங்களுக்கு முன்னுக்கு வந்து நிற்க போகிறார். நிறைய முருகன் கோயிலோட பிரசாதம் கிடைக்க போகுது. முருகனுடைய அருள் அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு வேற லெவலில் இயங்க போகுது. அல்டிமேட்டாக இருக்குங்க, கவலையப்பட வேணாம். சூப்பர் டூப்பர் டுப்பு தான் என்ன கேட்டால். அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய காலகட்டம். அதுவும் 15ஆம் தேதிக்கு அப்புறம், ஏப்ரல் 15க்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் ராசிநாதன் உச்சமடையில் அப்படிங்கும்போது வேலை குறித்த ஒரு புதிய தகவல் வருது. வேலை கொடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கூப்பிட்றது, வேலை கொடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ வர வைக்கிறது, உங்களுக்கு சம்பள உயர்வு தரும்னு சொல்கிறது, இது எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் 15க்கு மேலே நடக்க போது. முதல் 15 மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருங்க, பேச்சுக்கிற வார்த்தையில் கவனமாக இருங்க, வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே அப்படியே ஓரளவுக்கு 8ல் இருக்கக்கூடிய கிரகத்தை ஆட்டோமேட்டிக்காக பின்னுக்கு தள்ளி விட்டு நம்ம வழக்கம் போல் முன்னாடி போயிடலாம். சூப்பராக இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போது, என்ன மாதிரியான இயக்கங்களை இயக்க போகுது, என்னமோ கண்டகச்சனின்றாங்க, இந்த பக்கம் வந்து அப்படி இப்படின்ற அப்பாடின்னு சொல்லணும். உண்மையை சொல்லிட்டா கடகராசியை விட மகர ராசியை விட அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ராசி யாருன்னா சத்தியமாக கன்னிராசி. இது வரைக்கும் தலைக்கு மேலே இருந்த கேது அப்படியே அழகா தூக்கி எங்கே வைக்க போகிறீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் சிம்ம வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்க. அதனால் அவ்வளோதான், கொஞ்ச நாள் தம்மா துண்டு வந்துருச்சு, எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சாச்சு. உங்களுடைய வீட்டிற்கு இத்தனை கிரகங்களுடைய பார்வை. 7ஆம் இடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய பார்வை. அதுவும் ராசிநாதன் தன்னைத்தானே பார்க்குறாரு. வாவ், மோர் தென் ஸ்பெஷல் கன்னிக்கு எனக்கு தெரிஞ்சு. என்னுடைய கொஞ்சம் கணக்கீடுபடி, நான் படித்த முறையின்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசினியர்களுக்கு அல்டிமேட்டான டைம். எப்பயுமே தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகங்களுக்கு வலிமை அதிகம், நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு காதல் இணைக்க போகிறது, கல்யாணம் கைகூட போகிறது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்ற மாதிரி யோசிக்க போகிறீங்க. அவங்க தங்கச்சி இல்லை அக்கா யாராவது இருந்தால் அவங்களுக்கு திருமணம் ஆவதற்கான முகாந்திரங்கள், இல்லை அவங்களுக்கு பொண்ணு பார்க்குறது, அவங்களுக்கு வரன் பார்க்குறதுலாம் நடக்க போகுது. 7ஆம் இடம் அப்படின்னாலே ஸ்பௌஸ். ஓகே, அது மட்டுமா? 7ஆம் இடம் அப்படின்னாலே வந்து பார்ட்னர்ஷிப். அதுவுமா ஒரே ஒன்று இருக்குது. 7ஆம் இடம்ன்றது உங்களுக்கு நீங்கள், எனக்கு நான், சமூகம். அதுதான் 7ஆம் இடம். சமூகத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் ஓங்க போகிறது. இது வரைக்கும் இவனா அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் என்ன சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க போகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்க போகுது. கொஞ்சம் கெத்தாக இருக்க போகிறீங்களோ அப்படி தான் தோணுது. இது வரைக்கும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கெத்தாக இருக்க போகிறீங்க. எப்போ? ஏப்ரல் மாதம் முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரி, அடுத்த 15 நாட்கள்லாம் வேறு மாதிரி இயங்க போகிறீங்க. ஏன்னா
சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகத்தில் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது கன்னிராசி 7ஆம் இடத்துல. சூப்பராக இருக்குல்ல. வேற என்ன வேணும்? என்னதான் அவர் 12ஆம் வீட்டு அதிபதியாகவே இருந்தாலுமே அது வந்து ஒரு ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகுது, நிறைய தொழில் விருத்தி கிடைக்க போகுது, தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது, வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்க போகுது, இடமாற்றம் 100 விழுக்காடு இருக்குது. ஆஃபீஸை மாற்றுவோமா, வீட்டை மாற்றுவோமா, வேலையை மாற்றுவோமா, அட்லீஸ்ட்டு இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்காவது போவோமா, அந்த மாதிரியான ட்ராவல் இடமாற்றம் 100 விழுக்காடு இருக்குது. அதெல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் இன்னுமே நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சுயதொழில் பண்ணக்கூடிய கன்னிராசி நேயர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸை விரிவு பண்ணலாம், இல்லை ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணலாம், ஆஃபீஸ் அலங்கரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு செலவெல்லாம் பண்ண போகிறீங்க. நீங்கள் கலை அல்லது கலை சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மிகப்பெரிய யோகா காலம் அல்டிமேட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னா 7ஆம் இடமே சமூகம். நான் சொன்ன மாதிரி அந்த 7ஆம் இடத்துக்கு இத்தனை கிரகங்களுடைய லைட்டு விழுகுது, ராகுவோட லைட்டு விழுகுது, சுக்கரோட ரொம்ப சூப்பர். என்ன தெரியுமா, கன்னிக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் பலன்னு சொல்கிறேன் இந்த தடவை. ஏன்னா ராசிநாதனும் உங்களை பார்க்குறாரு, 2ஆம் வீட்டு அதிபதியும் உங்களை பார்க்குறாரு, சனியும் உங்களை பார்க்குறாரு, ராகுவும் உங்களை பார்க்குறாரு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூரியனும் உங்களை பார்க்குறாரு. வேறு என்ன வேணும்? வேறு லெவலாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றின்னு தான் சொல்லுவேன். நிறைய தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆகும். மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பருங்க. ஏன்னா ஏற்கனவே குருவோட பார்வை வேறு. எனக்கு நான் திரும்ப சொல்கிறேன், கன்னிக்கு ஏன் சூப்பர், கன்னிக்கு ஏன் சூப்பர்னா இத்தனை கிரகமும் பார்க்குது, 10வது குருவும் அங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. வேறு மாதிரி இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. ஒரு என்னமோ சொல்லுவாங்கல்ல, இந்த 6 கிரகம் உச்சம் பெற்ற ஒரு நாள் தான் இப்படி இருக்க முடியும்னா இந்த தடவை கன்னிராசிக்காரங்களுக்கு 8 கிரகம் உச்சம் பெற்ற ஒரு நாள் தான் இப்படி இருக்க முடியுன்ற மாதிரி 8 கிரகமும் இயக்கிட்டு இருக்கு. செவ்வாய் மட்டும் அங்கே ஏதோ உட்காந்து தனியாக உட்காந்துக்கிட்டு என்னடா என்ன மட்டும் விட்டுட்டீங்களான்ற மாதிரி இருக்காரு. ஆனால் முதல் 3 நாள் அவரும் உங்களை பார்க்குறாரு. வேறு லெவல் தான் தலைவாணி. 9 கிரகமும் பார்க்குது கன்னிராசியை. அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே கூட்டி கழிச்சு ஒரு தடவை உட்காந்து காம்பினேஷன் போட்டிங்கன்னா 5 கிரகம் அங்கே உட்காந்துருக்கா, நேராக கண்ணியே பார்க்குது. குருவோட பார்வை ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் இடத்துல உட்காந்து கண்ணியை பார்க்குறாரு. கேது அங்கேயே உட்காந்து இயங்கிட்டு இருக்காரு. செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக கண்ணியை பார்க்குறான். 9 கிரகமுமே வந்து கண்ணியை பார்க்கும்போது உருப்படனா உருப்பட மாட்டேன், நான் கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னா அது உங்களுடைய தசாபுத்திதான் தீர்மானம் செய்ய போகுது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, உழைக்கிறேன்ற பேரில் ஓயாமல் உழைக்க போகிறீங்க. அது மட்டும் உண்மை. கொஞ்சம் சனி 7 வருதல் அப்படின்றது தடை தாமதம், கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வைக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்கள். அதில் மட்டும் டென்ஷன் ஆகாதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் வாங்க இப்போ தான் ஒவ்வொன்றா மெல்லமாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு தானே சொல்கிறீங்க. சனி மட்டும் தான், மற்றபடிலாம் வேற இல்லை. ராகு 7ல் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, நான் தான் சொன்னேன், ஒரு மாதிரியான ஆளுமையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். வீட்டில் கல்யாணம் ஆன கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் ஒய்ஃப் கிட்டலாம் பிரச்சனை பண்ணாதீங்க. உங்கள் ஹஸ்பண்டெல்லாம் பாவம் மன்னிச்சு விட்ருவோம். அந்த மகான் நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்ததே பெருசு அப்படின்ற இதில் போயிட்டீங்க அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா அதில் தேவையில்லாத ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா சனி பார்வை, அந்த ராகுவுடைய பார்வை அப்படின்றது. சுக்கிரன் பார்க்குறது அப்படின்றது சூப்பர். நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் ட்ரெஸ்ஸு வாங்குறது, பர்ஸு வாங்குறது, வேலெட் வாங்குறது, இது வரைக்கும் வாங்கலை, இந்த ஷூவை வாங்கிடலாமா, இந்த செப்பலை வாங்கிடலாமான்ற மாதிரி காலபுருஷருடைய 12ஆம் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அப்போ ஷூ வாங்குறது, செப்பல் வாங்குறதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. துலாவும் வாங்கும், கண்ணி வாங்குறதோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. நிறைய டிஷர்ட் வாங்குறது, உங்களுக்கு யாராவது ஒரு ட்ரெஸ்ஸு கிஃப்ட் கொடுக்கறது, அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அடைதல், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்கிறது, தொழிலில் மேன்மை கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது, இது வரைக்கும் இல்லாத பணவரவு வர்றது தொழிலில், இதெல்லாம் நடக்கப் போகிறது. கண்டிப்பாக நடக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகி இருக்கிறார். வேறு என்ன வேணும்? 2ஆம் வீட்டு அதிபதியே காசு கொடுக்கறது தான், அவரும் போய் உச்சம் அடைஞ்சிருக்காருன்ற போது, அதுவும் நம்ம ராசிநாதனுடைய கூட இருக்காருன்ற போது உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படுத்தும். எதில் கவனம்? தொண்டையில் மட்டும் கவனம். த்ரோட்டு, இஎன்டி பிரச்சனை, நிறைய பேருக்கு தைராய்டு சிம்டம்ஸ்லாம் தெரியும். கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். தூக்கம், அதில் மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி தேவையில்லாத நட்பு வட்டத்திற்காக கொஞ்சம் அலைச்சல் சந்திப்பீங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கம்யூனிகேஷன் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன குட்டி மைனஸ். அதனால் பேசுகிற வார்த்தையில் கவனம். நீங்கள் கெத்தாக இருக்கிறீங்கன்றதுக்காண்டி நீங்கள் சாதாரணமாக பேசும்போது கூட நீ வந்த பையன் எல்லாம் வளர்ந்துட்டான் பாருன்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி காட்டி கொடுக்கும். அதனால் எல்லாருக்கிட்டையும் பணிவாக இருக்கிறது கொஞ்சம். வெளில போய் திட்டிக்குவோம், உள்ளுக்குள்ளே திட்டிக்குவோம், வெளியில் சிரிச்சுப்போம். சரியா? இந்த தடவை அதுதான் தாரக மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும். யார்? கன்னிராசிக்காரர்கள். யூஸ்வலி கண்ணி அப்படியே வளைஞ்சு குளிஞ்சு நெளிஞ்சு அப்படி அழகாக ஓடி போயிடுவாங்க. ஏன்னா புதனோட வீடு இல்லையா? இந்த தடவை கொஞ்சம் அது அதிகமாக தேவைப்படுகிறது. 9 கிரகமும் இயக்குது. ஏப்ரல் மாதம் முதல்ல ஒரு நாட்கள் நாங்கள்லாம் கையை எடுத்து கும்பிட்டு, எப்பா சாமி கிரேட், கிரேட்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்களாகத்தான் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. என்ன பார்ப்பீங்க இந்த தடவை அப்படின்னா, எல்லாமே பார்க்க போகிறீங்க. இந்த 9 கிரகம் இயக்குது, பார்க்குற இடம்லாம் இருக்கு. ஆனால் நிறைய மாடுகளுக்கு தானம் பண்ணுங்க இந்த தடவை. கன்னிராசிக்காரர்களுக்கு அது மிகச்சிறந்த ஒரு ஏற்றம். மாடுகளுக்கு அகத்திக்கீரையை வாங்கி கொடுக்கறது, கொஞ்சம் நெய் விட்டு விளக்கு ஏற்றுதல். ஏன்னா நெய்னாலே குரு தான்.
அதனால் நெய் விளக்கேற்ற ஏற்ற இதெல்லாம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான முகாந்திரங்கள் நிறைய குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இந்த ஒரு மாதம். அதுக்கப்புறம் குரு டிரான்சிட் ஆகிட்டார கூட பரவாயில்ல, என்ன அது நம்ம வீட்டை தான் பார்க்க போகிறாரு, 2ஆம் வீட்டை தான் பார்க்க போகிறாரு. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு கண்ணை 1 லட்டு திங்க ஆசையா இல்லை 9 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி எல்லாமே இருக்குது. ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டும் ஒரு வில் பவரும் இன்க்ரீஸ் ஆகிடும். அலைச்சல் மட்டும் கொஞ்சம் கவனம். நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கூட இருக்கவங்களாம் உங்களை தட்டி கொடுத்து ஒன்ன மாதிரி உண்டான்னு சொல்லுவாங்க. பெரிய பொறுப்புகள் வர்றதுக்கான நேரம், ப்ராஜெக்டில் பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான நேரம். எதில் கவனம்னா ஹெல்த்தில் கவனம், தொண்டையில் கவனம், வயிற்றுல கவனம். இதில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பிட்ற இடத்துல சாப்பாட்டில் ரொம்ப கவனம். ரொம்ப காரமாக சேர்த்துக்கோங்க. அல்சர் வரதுக்கான சான்ஸ் நான் காலப்புஷனுடைய அடிவயிறு தான் 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடம். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முடியும்னு நினைக்கிறவங்க நரசிம்மருக்கு புதன்கிழமை பானகம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் முடியாது மேடம், எனக்கு வேலைக்கு போய்ட்டு நிறையா இருக்குன்னா பெருமாள் கோவிலுக்கு போய் இந்த 4 வாரம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. துளசி மாலை கொடுத்து பெருமாளை வணங்கி விட்டு வாருங்கள். அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பாதமாக இந்த மாதத்தை உங்களுக்கு அமைத்து காட்டும். சூப்பராக இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உடல்நிலையும் பேசுகிற வார்த்தைகளிலும் நடத்தையிலும் கொஞ்சம் கவனம் தேவை. அவ்வளோதான். அது தப்பாக சொல்லலை. கொஞ்சம் எல்லா கிரகமும் இயக்குதுன்ற போது எல்லா கிரகத்துடைய ப்ளஸ்ஸும் இயங்கும் மைனஸும் இயங்கலாம். அதனால் கொஞ்சம் நடத்தையில் கவனமாக இருந்து விட்டீர்கள்னா கன்னிராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத அடுத்தவங்களுடைய சாபத்தை வாங்கி கொள்ள மாட்டீர்கள். அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக இருக்க கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துலாம் ராசி நேயர்களே, சூப்பரான டைம் பீரியடு தான் துளாராசிக்காரங்களுக்கு இனிதே ஆரம்பம். ஒன்று கண்டிப்பாக நான் யாருக்கு சொல்லணுமோ இல்லையோ துளாராசிக்காரங்களுக்கு சொல்லி ஆகணும். நீங்கள் என்னை திட்டுவீங்களோ இல்லை கழிவு ஊற்றுவீங்களோ என்ன வேணால் பண்ணிக்கங்க, ஆனால் தயவு செஞ்சு நம்புங்க. சும்மா உயிர் தான் மிச்சம் இருக்குது, அதுதான் மிச்சம் இருக்குது. நல்ல காலத்தை முறையாக சரியாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனால் தானே அதுவும் நல்லா இயக்கும் நம்மளை. நீங்களே உங்கள் மேலே நம்பலை அப்படின்னா நான் நம்புகிறேன்ல யாரோ ஊற்றி, நான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லது தான் நடக்கும், நான் நம்புகிறேன், கிரகங்கள் அதுக்கான வழியெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு பயிற்சி போட்டாலுமே அது இல்லை இல்லைன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இப்படிலாம் இருக்க போகுதுன்னு எல்லாம் நான் இல்லை எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் அப்படி தான் பண்ணுறீங்க. ஏன் நம்புங்க, ஏதாவது ஒரு வாக்கு கண்டிப்பாக பலிக்கும். நல்லதை மட்டும்தான் அந்த காலத்தில் விருச்சி கேட்டல்னே ஒன்று இருக்குது. பாசிட்டிவாக பேச மாட்டாங்களான்னு ஏங்குற காலம்லாம் இருக்குது. எல்லா ஜோதிடர்களும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் துளாராசிக்காரங்களுக்கு இவ்வளோ சந்தேகம்னே தெரியல. எப்பயுமே துருதுருப்பாக குதூகலமாக எல்லாத்த பற்றியும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்த பற்றியும் சீர்தூக்கி பார்த்துக்கிட்டு சரியான தராசு. அது துராம்னாலே தராசு தான். யார் ரைட்டு யார் தப்புன்னு பார்த்துட்டு எங்கே எப்படி வளைஞ்சு கொடுத்து போகணும்னு தெரிஞ்சுட்டு எல்லாமே கையகத்தே வச்சுட்டு இருக்கக்கூடிய சூப்பரான ஆட்கள் தான் துளாராசிக்காரங்க. நீங்களே டவுட் பட்டால் எப்படி இருக்கிறதுலே யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ ரிஷபத்துக்கும் துலாமும் தான் நல்லா இருக்குது இந்த வருஷம். அதுவும் எக்ஸ்பெஷலி 10-12 வருஷமாக துளாராசிக்காரங்க சத்தியமாக நல்லா இல்லை. இப்போ தான் நல்ல டைமே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நல்ல டைம் ஆரம்பித்தா என்ன பண்ணணும், கொண்டாடணும்ல. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எவ்வளோ கொண்டாட்டமாக இருப்போம், அதை பற்றியான ஒரு கனவுகள் இருப்போம். எப்படி ட்ரெஸ் எடுக்கணும்னு யோசிப்போம், என்ன மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு யோசிப்போம்ல. அப்போது கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்போது என்ன மாதிரி வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கணும் நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு சும்மா கமெண்ட்டில் உசுறு தான் மிச்சம் இருக்குது, அதுதான் மிச்சம் இருக்குது, சரி இல்லை பொய், எனக்கு ஏதாவது பாதிக்க போதா, உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அதனால் கண்டிப்பாக இந்த தடவை நிஜமாக நம்புங்க, துளாராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம், எல்லா பயிற்சியுமே நல்லா இருக்குது. இது வரைக்கும் 5ல் உட்காந்து சனி பயங்கரமாக மென்டலி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்ததெல்லாம் தாண்டி 6ல் போகிறார். சனி 6ல் போதில் அப்படின்னு சத்ரு சம்கார நாசம். அது என்னதான் ரோகச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு சனி பாக்கியவன். அவர் போய் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சைனை கொடுக்கக்கூடிய பிளானெட். அது போய் 6ல் உட்காரும்போது எதிரியெல்லாம் தம்சம் பண்ணிவிடுவீங்க. யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துகிறாங்களோ, யார் முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும்னு தவிச்சிங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. எத்தனை பேர் கடனில் அப்படியே தவிச்சிட்டு மாட்டிட்டு முழிச்சிங்களோ இந்த டப்புன்னு கடன் அடைய போகுது. குணரோக சத்ருலாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவன் அழிஞ்சு போகிறத பார்க்க போகிறீங்க நீங்கள். அந்தளவுக்கு விஷயங்கள்லாம் நடக்க போகும்போது எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? எதிரி இல்லாமல் இருக்கிறது, கடன் இல்லாமல் இருக்கிறது, நோய் இல்லாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையில் கொடுத்து வச்சு தனமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டான டைம் பீரியடாக இருக்குது. சான்ஸே இல்லை. 28ஆம் தேதி 29ஆம் தேதியெல்லாம் அப்படியே சனி டிரான்சிட் ஆகிட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா போய் மீனத்தில் உட்கார போகிறாரு. மீனத்தில் உட்காரும்போது என்ன ஒரு ஸ்பெஷல்னா ராசிநாதனோடையே உட்கார போகிறாரு. ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரு. வேறு என்ன வேணும் எனக்கு? ஒன்றுமே மோசம்னு சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் சொல்கிறது ரேட்டு தான். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் போய் நீச்சமாயிருக்காரு. காசு வர இடமே ஒன்றும் வேலை செய்யாது. அப்புறம் எங்கே நான் கடனை கட்டுறது அப்படின்னா அவர் போய் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. பாக்கியஸ்தானத்தில் தானே இருக்கார். கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 நல்ல டைம் யாருக்கு அப்படின்னா துளாராசிக்காரர்கள் தான். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6 கிரகங்களுடைய சேர்க்கை. ராகு 6ல் இருக்கும்போது பயங்கரமான ஒரு கெத்து வருங்க, தைரியம் வரும். எப்பயுமே ராகு 6ல் இருந்தால் என்ன ஆகும்னா எல்லாத்தையுமே அடக்கி ஆளணுன்ற மாதிரி ஒரு விஷயம் வரும்.
கடன்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பண்ணி விட்டுருவாரு. தம்சம் பண்ணுவார் ராகுங்க நின்று. பத்தாவது கேதுவுடைய பார்வை வேற. என்ன ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருக்க போகுது. உடல்நிலையில் மட்டும் கண்டிப்பாக அக்கறை தேவை. வார்த்தைகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நீங்கள் யாருக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, யாரோட பேச்சு நீங்களும் கேட்காதீங்க, உங்கள் பேச்சு யாரும் கேட்கணும்னு கட்டாயப்படுத்தாதீங்க. இது மட்டும் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதினு சொல்லப்பட வாக்குஸ்தான அதிபதி கொஞ்சம் நீச்சமாக இருக்காருன்னு போது உங்கள் மதிப்பு மரியாதை அங்கே எடுபடுமா அப்படின்னா அது கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. மற்றபடி சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. துளாராசிக்காரங்க சக்ஸஸ் ஆக போகிறீங்க. 6ஆம் இடம் சர்வீஸ், 6ஆம் இடம் வேலை, 6ஆம் இடம் உங்களுடைய நினைச்ச காரியத்தை அடையக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் சூரியன் அமர்தல் அப்படின்றது நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதி வெயிட் பண்ணிட்டுருங்களோ அவங்க எல்லாருமே ஜெயிக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது. யாரெல்லாம் நிதி வங்கியில் இருந்தீர்களோ, யாரெல்லாம் நிதி சார்ந்த வேலை செய்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் அழகு சார்ந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் உணவுத்துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அழகு சார்ந்த வேலைகள் செய்கிறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே அல்டிமேட்டான டைம் பீரியடுங்க. என்ன ஒரு சின்ன தடை அதுக்கப்புறம் அது சரியாகும். சனினாலே கொஞ்சம் மந்த நிலை கொஞ்சம் கொடுத்து முதல்ல வளர விட்டு அதுக்கப்புறம் அடிப்பார். எதிரியே இல்லாட்டி எப்படி லைஃப் நல்லாவா இருக்கும்? நம்ம ஹீரோவாக இருக்கணும், நம்மளுக்கு ஒரு வில்லன் வேணும்ல. துளாராசிக்காரனே ஹீரோவை ஆக்கி பார்ப்பேன் இத்தனை வருஷமா இல்லை, இனிமேவாது ஹீரோ ஆக்குவேன்னு பிளானெட்லாம் துடின்னு துடிக்கும் போது அப்புறம் ஏதாவது ஒரு எதிரியை கிரியேட் பண்ணி விடும்ல. கிரியேட் பண்ணி விட்டு தானே உங்களை ஹீரோ ஆக்க முடியும். அப்போது உங்களுடைய மனதிடத்தை, உங்களுடைய ஆளுமையை, உங்களுடைய அழகை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய யதார்த்தத்தை, உங்களுடைய ரியாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி தரக்கூடிய இடத்துல தான் இத்தனை பிளானட் உட்காந்துருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அந்த அளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. கவலையப்பட வேணாம். அல்டிமேட்டான டைம் பீரியட் தான் எனக்கு தெரிஞ்சு. கடன் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறையா பேர் அடகு வச்ச நகையெல்லாம் மீட்டு எடுத்துருவீங்க. குரு இருக்கிறதே யாரெல்லாம் அடகு வச்சுட்டு அந்த நகையை மீட்க முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கீங்களோ அத்துணை துளாராசிக்காரங்களும் நகையை இந்த தடவை மீட்டு எடுத்துருவீங்க. அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டாவது எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு டைம் நல்லா இருக்குது. பண வரவு நல்லா இருக்குது, பொருள் வரவு நல்லா இருக்குது. ஒன்றும் கவலைப்படுற மாதிரி எதுவுமே மோசமாகவே இல்லைங்க. முருகன் கோவிலில் போய் தானம் கொடுங்க. மோர்பந்தல் நீர்பந்தல்லாம் வச்சு 4 பேருக்கு முருகன் கோவில் வாசலில் கொடுத்து பாருங்கள். வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு கட்டாக வந்துடும். துளாராசிக்காரர்களுக்கு புண்ணியத்துக்கு புண்ணியமும் சேர்த்த மாதிரி ஆச்சு, சந்திரன் நம்மளோட கூட்ட மாதிரி ஆச்சு, காசு வாங்கின மாதிரி ஆச்சு. ஒரு கல்லில் 3 மாங்க அடிச்சிடலாம். அதனால் நிறையா முடிவு நினைக்கக்கூடிய துளாராசிக்காரங்க கொஞ்சம் தண்ணீர் பந்தல் வைத்தல், மோர் பந்தல் வைத்தல், அதுவும் கோவில்களில் வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆகச்சிறந்த நல்ல காரியம் உங்களுக்கு நடப்பதற்கான அத்துணை முகாந்திரங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கிரே கலர் நிறைய பயன்படுத்துங்க. இப்போ நான் பேசும்போது கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கிரே கலர், லைட்டாக ஸ்கை ப்ளூ கலர்லாம் கலந்த ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் வேர் பண்ணியிருப்பீங்க. வேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களோடு இருப்பதற்கான அத்துணை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இதுவே ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் சிம்டம்ஸ். நிறைய மயில் பார்க்க போகிறீங்க துளாராசிக்காரங்க. இந்த மயில் பார்க்க போகிறீங்க. முருகனுடைய ஆகச்சிறந்த அருள் இருக்குது. சும்மாலாம் சொல்லக்கூடியது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி போய் செவ்வாய்னாலே முருகன் தாங்க. முருகனுடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்னு இருக்கு. இந்த கடல் அப்படியே வரும்போது அது மேலே முருகன் ஏறி நிற்கிற மாதிரி இமேஜ் எல்லாம் பார்ப்பீங்க. பார்த்தா எனக்கு சொல்லுங்கள். மேஷராசிக்காரங்களும் பார்ப்பீங்க, துளாராசிக்காரங்களும் பார்ப்பீங்க. இந்த திடீர்னு கடலுக்கு போகிறது, கடலில் போய் கால் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பீங்க. வண்டி வாகனங்களில் மட்டும் கவனம். மேலே இருந்து கீழே விழுறது, ஈரச்சவுறு இருந்தால் அது மேலே இடிச்சு விழுறது. புதன்லாம் ஈரச்சவுறு தான். அதனால் ஈரச்சவுரில் போய் அது விழுந்து கீழே விழுகிறது, செவுத்துல இருந்து அடிபடுறது, செவுத்தில் காலை முட்டிக்கிறது. இந்த ஃபுட்பால் ஆடும்போது விளையாட்டு, ஏன்னா புதன்லாம் விளையாட்டு எல்லாம் நான் காரக தோத்தானா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த விளையாடும் போது கீழே விழுகிறது, இந்த வேலையெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்துலேருந்து, அதாவது கல்லடி படுற இடத்துல பஞ்சடி பட்டா இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நடக்கும். அடிபட்டாலுமே இந்த எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக உயரத்தின் உச்சத்திற்கு தான் செல்வீர்கள். நிறைய முருகனுடைய அருள் இருக்குது. முருகனோட பிரசாதம் உங்கள் கையில் வரப்போகுது. யாராவது முருகன் ஃபோட்டோ உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. முருகன் உங்ககிட்ட வந்துட்டாலே போதும், வேறு என்ன வேணும்? அவன் வரப்போகிறான். எனக்கு அப்படி தான் தோணுது. நிறைய முருகனுடைய அருள் கிடைக்கிறதுக்கான காலம் கூடி வந்துருச்சு. உங்களுடைய அத்துணை விதமான முட்டுக்கட்டைகளும் தவிடுபடியாக போகுது. வேளாண் நீங்கள் நினைக்கும் போதே அவன் எல்லாத்தையும் அப்படியே தம்சம் பண்ணிட்டு போகிறான். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. இந்த ஏப்ரல் மாதம், வரக்கூடிய மாதமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஏப்ரல் மாதம் எல்லா நல்லவைகளும் நடப்பதற்கான ஒரு முன்னோட்ட மாதமாகத்தான் இனிதே ஆரம்பம். தான் விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கும் விருச்சிக ராசி நேயர்களே, சரியாயிடுமா மாட்டோமா? 5ல் வேற சனி வருதுன்னாங்க. 4ல் சனி நிறைய இழந்துட்டேன். அதில் 5ல் சனி என்ன ஏதோ குரு பார்க்குதுன்னாங்க. லைட்டாக ஒரு 2-3 மாதம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப வக்ரமானாருனார், திரும்ப வந்தாருனார். ஒன்றும் ஆன மாதிரியே தெரியல. எங்களை மட்டும் ஏன் கடவுள் இப்படிலாம் சோதிக்கிறாரு?
உண்மையிலே சொன்னால் நிஜமாவே பாவப்பட்ட ஆட்கள் யாருன்னா விருச்சிகராசி ஆட்கள் தான். ஒரு 15-16 வருஷமாகவே நல்லா இல்லை. எத்தனை 2 சனி பயிற்சி பார்த்துட்ட மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு இப்போ பார்க்கும்போது விருச்சிகராசிக்காரங்களை. ஏன்னா பிளானட்டரி போர்ஷன் கொஞ்சம் அப்படி தான் வச்சு செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த தடவை எப்படி இருக்க போகுது விருச்சிகராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, சுகர் கோட்டிங்லாம் கொடுக்காம கரெக்டாக பேசணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை. சூப்பர். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை. அந்த 5 கிரகமும் என்ன மாதிரியான கிரகங்களாக இருக்குது, நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஓகே, அவ்வளோதான். பாசிட்டிவ்லாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்லலாம். பத்தத்துக்கு ராசிநாதன் வேறு கொஞ்சம் நீச்சம் அடைஞ்சிருக்காரு. எங்களுக்கு மட்டும் நீங்கள் நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, எனக்கு மட்டும் என்ன ஆசையா? நானும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். இத்தனை மகர ராசிக்காரங்களுக்கு ஆசைப்பட்டேன், இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆசைப்பட்றேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா உங்களை புடம் போட்ட தங்கமாய் மாற்றுவதற்காக காலம் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக தான் இருக்க போகுது. 5ல் சனி அமர்த்தல் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான். கொஞ்சம் சின்ன சின்ன டிலே, மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு, குழந்தைகள் வெளியே. ஆனால் அது போய் உட்காந்துருக்க இடம் இந்த தடவை காலபுருஷனுடைய 12ஆம் வீடு, குருவோட வீடு. அதனால் நிறைய கோவில் இறை வழிபாடு, ஆன்ம ஞானம், குலதெய்வத்துடைய அருள் இப்படிலாம் இயங்க போகுது இந்த சனி. சனி சுபத்துவமாகி 5ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்த போகுது. அதனால் கவலைப்படுறதுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த 5 கிரகம் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது எப்படி இருக்குன்னா, குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கேப்பை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பெண்களாக இருந்தால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை கட்டிகள் இருக்கிறது, பிசிஓடி இருக்கிறது, ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறது, கொஞ்சம் மெனப்போஸ் டயத்தில் இருக்கக்கூடிய இந்த 40 வயதை தாண்ட பெண்கள்லாம் தயவு செஞ்சு உங்கள் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. என்ன தான் நீங்கள் ஒரு பழமொழி இருக்குல்ல, தன் மனுஷ ஆளால் சொல்லுவா பிரத்தியா சிரிக்க சொல்லுவார். என்ன தான் நீங்கள் அழுதே சொன்னாலுமே யார் அதை காது கொடுத்து கேட்க போகிறது? நீங்கள் ஏன் உங்கள் எனர்ஜியை வரைய பண்ணுறீங்க? திரும்ப சொல்கிற மாதிரி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும். அடுத்தவங்களுக்கெல்லாம் போய் ப்ரூவ் பண்ணி ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. இந்த ஞானம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் அவங்ககிட்ட மட்டும் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா காலபுருஷனுடைய 8ஆம் வீடு ரகசியங்களை அதிரகசியங்களை பகிர்ந்து வைத்திருக்கக்கூடிய இடம். அது நிறைய மந்திர உச்சாரணம் நடக்கக்கூடிய இடம். 8ஆம் இடமே வேறு லெவல். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் 5 கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருத்தல், அதுவும் 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது குழந்தைகள் மூலமாக ஒரு சின்ன விரயங்கள், குழந்தைகளுக்கு ஒரு சின்ன செலவு பண்ணுறது, உங்களோட தாட் ப்ராசஸால் சின்ன செலவடைகிறது, தேவையில்லாமல் நீங்களாக யோசிச்சு எங்கேயாவது கொண்டு போய் பணத்தை இழக்கிறது, அதுவாக இருக்குமா நீங்களாக யோசித்து பணத்தை செலவு பண்ணுறது, இந்த மாதிரி கற்பனை அதீத கற்பனையை மாறுறது, இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். அதில் மட்டும் கவனமாக விருச்சிக ராசிக்காரங்கள் இருந்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் தான். நிறைய அமானுஷ்யங்கள் கிடைக்க போகிறது. இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. அமைதியாக உட்கார போகிறீங்க. அவங்களுடைய அமைதி மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறக்கூடிய அமைதியாக இருக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் குழந்தைங்களுடைய உடம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குழந்தைகள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. படிக்கிற குழந்தைகளாக இருந்தீங்கன்னா சூப்பராக படிக்க போகிறீங்க. 5ஆம் இடம் வழுக்கிறது பயங்கரமான புத்திசாலித்தனம்லாம் மீறும். உங்களுக்கு ராகு அதிகமாக இருக்குது. எப்படி ஒரு கொஷினுக்கு 10 மார்க்கா கொஷினே 3 மார்க்காக பிரித்து, 2 மார்க்காக பிரித்து, 10 மார்க்காக பிரித்து, 5 மார்க்காக பிரித்து எழுதிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா ஓடும் படிக்கிற குழந்தைங்களுக்கு. அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா புதன் நாளே படிப்பு, புதன் ராகு சேர்க்கை கொஞ்சம் அப்படி வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். குழந்தைகள்லாம் அப்படி விருச்சிக ராசி குழந்தைகள்லாம் நிறைய படிப்பில் உன்னத நுட்பமாக தன்னுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்துவார்கள். போயிட்டு வர இடங்களில் மட்டும் குழந்தைங்களா கொஞ்சம் கவனம். விருச்சிக ராசி பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விளையாடும் போது மேலேருந்து கீழே இறங்கும் போது ரொம்ப கவனம். பெண் பிள்ளைகள் இன்னுமே கவனம். ஏன்னா புதன் அந்த இடத்துல உட்காந்துருக்கு. அதனால் பெண் பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடனே இமீடியட்டாக போய் டாக்டரை பாருங்கள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா உடனே வெந்தயம் எடுத்து மோரில் கரைச்சி கொஞ்சம் குடிச்சிடுங்க. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் அடுத்தவர்களுக்காகவே உழைச்சிட்டே இருந்தால் எப்படி நம்மளை எப்போ பார்த்துக்கிறது? விருச்சகம் ஒரு இடத்துல இயங்கிட்டுருக்கு அப்படின்னா அங்கே பொதுநலம் இயங்கிட்டுருக்குன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. விருச்சகம் பெண்கள் மாதிரியான ஒரு சுமை தாங்கி யாருமே இல்லை. நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதனால் விருச்சிக ராசி பெண்களை இந்த தடவை அடுத்தவர்களுக்காக நம்ம பார்த்தது போதும். நம்மளை கொஞ்சம் பார்த்துப்போம். நம்ம இருந்தால் தான் அடுத்தவங்களை பார்க்க முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. வட்டிக்கு வாங்குகிற இடத்துல அதீத வட்டியாகாமல் பார்த்துக்கோங்க. தேவைன்னா மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேவைன்னா மட்டும் காசு வாங்குங்க. தேவையில்லாமல் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவ்வளோதான். எல்லாம் சரியாக போகுது. நல்ல காலம் போகிறக்கே ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேலை இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. சூப்பராக இருக்குது டைம் பீரியடு. சிந்தனை மற்றும் தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, என்ன பண்ணாலும் ஒருமே சரியாக மாட்டேது, என்னுடைய எதிர்பார்ப்புக்கு யாருமே வரமாட்டாங்களே, என்ன மாதிரி யாருமே இயங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு அடுத்தவர்கள் மீதான ஒரு
குறைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆதங்கம்னு சொல்லலாமா, அந்த ஆதங்கம் வெளிப்படக்கூடிய நேரமாக இருக்குது. 5ஆம் இடம் வழுக்கிறதுனால நிறைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சொல்வாக்கு செயல்வாக்கு எல்லாம் கிடைக்க போகுது. ஒன்றை மாதிரி உண்டா ஒன்றை மாதிரி உண்டா ஒன்றை மாதிரி உண்டான்னு காதில் கேட்க போகிறீங்க. இது வரைக்கும் இந்த பாராட்டெல்லாம் கிடைக்கல, இப்போ கிடைக்க போகுது. நிறைய பேர் உங்களை புரிஞ்சுக்க போகிறாங்க. நிறைய நட்பு வட்டங்கள் இன்க்ரீஸ் ஆக போகுது. பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் கவனம் கவனம் கவனம், வேறு எதுலேயுமே நீங்கள் கவனமாக இருக்க வேணாம். பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் அதிகார தோரணை எட்டி பார்க்கும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா திரும்ப சூரியன் வேறு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் விருச்சிக ராசி படிக்கிற பிள்ளைங்களாம் எக்ஸ்ட்ராடனரியாக படிக்க போகிறீங்க. நிறைய இடத்துல வந்துட்டு தலைமைத்துவம் அதிகரிக்க போகிறது. வேலை அப்படின்ற இடத்துல நீங்கள் போய் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துலலாம் போகிறீங்க. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். முதல் 15 நாட்கள் மட்டும்தான் இந்த குழப்பம். ஏப்ரல் 15க்கு அப்புறம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. அல்டிமேட் அண்ட் ஹைப்ரிட் 6ல் வந்து சூரியன் வந்து அமர போகிறார். 6ல் சூரியன் அமரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய அரசு சம்மந்தப்பட்ட உதவிகள்லாம் கிடைக்கும். பொருள் உதவி கிடைக்கும், பண உதவி கிடைக்கும், பேங்க் லோன் கிடைக்கும். நீங்கள் ஸ்டேட் பேங்க்லலாம் லோன் போட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். கனரா பேங்க்ல இந்த மாதிரி அரசு சார் வங்கிகள் மூலமான ஒரு நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குங்க. ஏப்ரல் முதல் 15 மட்டும் நீங்களா மனசை போட்டு குழப்பிக்காமல் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பியது அனைத்தும் கைகூடிய மாதமாகத்தான் இருக்கு. ஓகே, என்ன வழிபாடு நான் பண்ணலாம் இந்த மாதம் அப்படின்னா, கண்டிப்பாக வாராகியை பிடிச்சிக்கோங்க, வேறு வழியே கிடையாது. வாராகி வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். முருகன் வழிபாடு, வாராகி வழிபாடு முடியும் அப்படின்னா வந்து சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு சந்தன காப்பு போட்டு வந்துடுங்க. அதுவே உங்களுடைய பலவிதமான அல்லல்களிலிருந்து உங்களுக்கு விமோச்சனத்தை பெற்றுக் கொடுக்கும். அவரை பிடிச்சிக்கிட்டிங்கனாலே போதும், வேறு எதுவுமே வந்து பெருசாக தேவைப்படாது. அதனால் பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க. விநாயகர் அகவல் கேளுங்க. பிள்ளையாருக்கு எங்கேயாவது போகும்போது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போயிட்டு வாங்க. கொஞ்சம் உப்பெல்லாம் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சுற்றி போடுங்க. கொஞ்சம் கண்ணீர், 6ஆம் இடம்னாலே கண்ணு விழுகிறது. உங்கள் வீட்டுக்காருக்கு கண்ணீர் விழுகுது, உங்கள் பிஸ்னஸை பார்த்து கண்ணு விழுகிறது, இதெல்லாம் நடக்கும் ஏப்ரல் 15 தேதிக்கு அப்புறம். அப்போ அந்த இடத்துல வந்து ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே விருச்சிக ராசி பெண்களாக இருந்தால் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும், குழந்தைகளை, வீட்டுக்காரெல்லாம் உட்கார வச்சு தினமும் சுற்றி போடுங்க. நீங்கள் அப்படியே உங்களை இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸில் 3 தடவை, கிளாக் வைஸில் 3 தடவை, திரும்ப ஆன்டி கிளாக் வைஸில் 3 தடவை சுற்றி போட்டு உப்பை தண்ணியில் போடுங்க. உப்பு கரையிற மாதிரி உங்களுடைய கவலைகளும் உங்களுடைய கண்ணீர்களும் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கரைஞ்சி போகும். நீங்கள் கவலையே பட வேணாம். இதை மட்டும் மறக்காமல் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். முடியும் அப்படின்னா கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. அதுவும் காவல் தெய்வங்களுடைய கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. உக்கிரமான தெய்வங்களுக்குலாம் எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அனுமன் கோயிலுக்குலாம் எண்ணெய் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தையும் மிகச்சிறந்த ஏற்றத்தையும் பல தடைகளை தவிடுபொடியாக்கி முன்னுக்கு வருவதற்கான முகாந்திரங்களையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்போ ஒரு தடவை குலதெய்வத்தை பார்த்துட்டு வாங்க. கூடல் அழகூர் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மதுரையில் இருப்பார் அவரை போய் பாருங்கள். அப்படி இல்லையா, இன்மையில் நன்மை தருவார் கோவில் இருக்கும் மதுரையில், அவரை போய் பிடிச்சிக்கோங்க. அந்த சிவன் உங்களுக்கு அல்டிமேட்டான பலனை கொண்டு வந்து கொடுப்பார். நான் எங்கேயோ உட்காந்துருக்கேன் மேடம், இங்கேருந்து மதுரைக்கெலாம் போக முடியும்னா ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்கள். மனசார நினைங்க கடவுளை. நீங்கள் சிவான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சிந்தனையில் வந்து உட்காந்துருவார் சிவன். நீங்கள் நினைக்கணும், அவ்வளோதான், அதுதான் வேணும். அதனால் நீங்கள் வந்து அவனருளாலே அவன்தால் வழங்கி வேண்டியதெல்லாம் தருவாய் நீ, வேண்டுவதெல்லாம் கொடுப்பாய் நீன்னு சிவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் நீங்கள் வேண்டுங்க. யாருக்கு கேட்குதோ இல்லையோ சிவனுக்கு கேட்கும். கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான தேவைப்படுகிற மங்களத்தை அனைத்தும் இந்தான்னு, ஏன்னா 5ஆம் இடமே மங்களத்தை தரக்கூடிய இடம். இந்தான்னு கொண்டு வந்து கொடுப்பாரு சிவன். அதனால் இன்மையில் நன்மை தருவார் கோவில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. மறக்காமல் போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு தினம் அந்த சிவனை ஒரு தடவை பார்த்துக்கோ. எந்த இன்மை வந்தாலும் அவர் வந்து அதில் நன்மையை தான் கொடுப்பார். கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணுக்கு தெரியாமல் ஓடி போகும், கவலைப்படாதீங்க. தன்னுடைய சுயத்தால் மட்டுமே முன்னேறி வந்திருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, அப்படிதான் சொல்லுவேன். நான் சுயம்பா வந்தேன் அப்படின்னு சொல்கிறது அதீத கர்வம் யாருக்கு உண்டு இல்லை, தனுசு ராசிக்கு உண்டு. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல் யார் அப்படின்னா தனுசு தான். 4ஆம் இடத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை. அதுக்கப்புறம் வந்துட்டு 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதிரியான சூரியனுடைய டிரான்சிட். இதை சூரியன் யாருன்னா நம்மளுக்கு பாக்கியாதிபதி வேற லெவலில் இருக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. மே மாதத்துக்கு அப்புறம் அப்படியே தாவிட்ட தானே வந்து பார்க்க போகிற குரு லைட் அடிக்க போகுது, தான் மேலே விழப்போகுது, 3ஆம் இடத்தின் மேலே விழப்போகிறது, 11ஆம் இடத்தின் மேலே விழப்போகிறது, 7ஆம் இடத்தில் குரு அமரப்போகிறார். சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு. இந்த ஒரு 4-5 பிளானட்டு அப்படியே சேர்ந்து அடித்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சந்தோஷம் யாருக்கு இருக்க போகுதுன்னா தனுசு ராசிக்காரங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது தனுசு ராசிக்காரங்க இந்த பலன் சொல்கிறதுக்கு. 4ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை. அப்படி ஏப்ரல் 15 அப்புறம் 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை, 5ஆம் இடத்தில் சூரியன். வாவ், வேற லெவல். நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அம்மாவின் ஆதரவு கிடைக்க போகிறது. ஒரு பக்கம் ராகு வேற இருக்காருல்ல, அதனால் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதத்தை உண்டாக்கி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் வேணாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். நீங்கள் வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன்
அது ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னா அது தெரியாது எனக்கு. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. எப்பயுமே நான் குருவோட வீடு. எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், உன் மூலமா எனக்கும் ஆதாயம் கிடைக்கணும், என் மூலமா உனக்கும் ஆதாயம் கிடைக்கணும்னு நினச்சி ட்ராவல் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா தனுசு தான். பாக்கியங்களை எல்லாம் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி. இப்போ 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு வீடு, வாகனம், வண்டி, உடைமை கிடைக்க போகிறது. 4ஆம் இடம்னாலே உடைமை. அடுத்து படிப்பதற்கான படிப்பெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரேட் ஆக போகுது. அடுத்த ஒரு படிப்பு, புதுசாக ஒரு படிப்பு, ஸ்பெஷல் கோர்ஸ் எல்லாமே 4ஆம் இடம். உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே 3 நாட்கள் தான் குறிக்கும். அது எல்லாமே இயங்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு. சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டான டைம் பீரியடு. நிறைய பேர் வீடு காட்டலாமா, வீடு வாங்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க போகிறீங்க. வண்டி, வாகனம் அப்படின்றதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய இடமாக இருக்குது. உடைமை கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். அப்போ உடைமைனா என்ன? பொருள் தான் உடைமையா? இது ஏன் புள்ள அப்படின்னு சொல்கிறது உடைமை தானே. நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்த அத்துணை தனுசு ராசிக்காரங்களுக்கும் குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் கிடைக்க போகிறது. உங்களுக்குன்னு ஒரு சொத்து சேரப்போகுது. உங்கள் சொத்தே என் புள்ள தான் அப்படி நீங்கள் சொல்கிற அளவுக்கு கொண்டாடுற அளவுக்கு இருக்க போகிறது. நிறையா பேருக்கு தனுசு ராசி வீட்டில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, வேலை கிடைக்க போகுது, எல்லாமே நல்லா இருக்குங்க. இடம் வாங்கி கட்ட போகிறீங்க. இடம் வாங்கி கட்டுறதுக்கான வேலையெல்லாம் தொடங்க போகிறீங்க. அதுக்கெல்லாம் நிறைய பேங்க் லோன் கிடச்சி அதன் மூலமாக ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. 4ஆம் இடம்ன்றதே கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் பண்ண போகிறீங்க. நீங்கள் வாத்தியாராக இருந்தால் டீ, ஸ்கூல் இதெல்லாம் வச்சு ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்க போகிறீங்க. ஒரு கோச்சிங் கிளாஸ் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது. அதுவும் மே மாதத்துக்கு அப்புறம் 3ல் ராகு கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் பிரம்மாண்ட திட்டத்தை போட்ட விட்டு பிரம்மாண்ட வெற்றியை கொடுப்பார். டிராவல் அதிகரிக்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு. சூரியன் அங்கே அமர்ந்திருக்கனால கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். அம்மாவோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரங்க அம்மாவோட உடல்நிலையை பார்த்துக்கோங்க. வீட்டில் உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சியோட உடல்நிலையை பார்த்துக்கோங்க. உங்களோட 3ஆம் சகோதரனோட உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள். லவ் நல்ல ஸ்ட்ராங்காக ஆகும். காதல் இணைக்க போகிறது அப்படி தான் சொல்லணும். புதன் நாளே காதல் தான். புதன் சுக்கிரன் சேரும்போது எங்கள் காதல் இல்லாமல் எப்படி அதில் காதல் இணைக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது கல்யாணத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்ட போகுது. ஏன்னா 5ஆம் இடம் முழுக்க போகிறது. அடுத்து பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மீடியாக்குள்ளே நிறைய பேர் வரப்போறீங்க. தனுசு ராசிக்காரங்க மீடியாக்குள்ளே முகம் காட்ட போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு ஆனந்தம் கிடைக்க போகுது. அல்டிமேட்டாக இருக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. என்னதான் அஷ்டம சனியாக இருந்தாலுமே பெருசாக கவலைப்படுறதுக்கெலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம ஜூன் ஜூலைக்கு அப்புறம் யோசிச்சுப்போம். இப்போதைக்கு சூப்பராக இருக்குது. ஹெல்த் மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது ரொம்ப 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 கவனம். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் அங்கே நீச்சமாக இருந்தால் நீச்ச பங்கத்தில் தான் இருக்கார். அதனால் கண்டிப்பாக தனுசு ராசி ஆண்களாக இருந்தால் உங்களுடைய துணையுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. தனுசு ராசிக்காரங்க கவலைப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. பெயர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, அந்தஸ்து கிடைக்க போகுது. கொஞ்சம் நிம்மதி, தூக்கம் இது மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க தனுசு ராசிக்காரங்க. வேலை அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் இருந்த பார்ட்னர்ஷிப் விட்டு இன்னொரு பார்ட்னர்ஷிப் போகலாமான்ற மாதிரி யோசிக்க போகிறீங்க. சில பேர் உங்களை சும்மா டெஸ்ட் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. யூஸ்வலி நீங்கள் அப்படி தான் விட்டுட்டு போயிடுவீங்க. அது மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு மனக்கசப்புலாம் இருக்க போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு மார்ச் 26, 27க்கு அப்புறம் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அது எல்லா கிரகமும் சேரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வீட்டில் தான் போகுதுன்றனால கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அம்மாவோ அப்பாவோட வாக்குவாதம்லாம் வைக்காதீங்க. பேச்சில் தேவையில்லாமல் இது வரைக்கும் இல்லாமல் மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய பேர் அடுத்த கோர்ஸ் படிக்கலாமா, அடுத்த டிகிரி படிக்கலாமான்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க. ஒரு 10th தாண்டி படிக்கக்கூடிய தனுசு ராசிக்கார குழந்தைகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த யோகமான காலகட்டமாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. பெருசாக இருக்கணும், பெருசாக பண்ணணும், பெருசாக செய்யணுன்ற மாதிரிலாம் யோசனை அதிகரிக்கும். கொஞ்சம் எல்லாமே வரும்போது கொஞ்சம் அப்படியே ஆணவமும் அதிகரிச்சிடும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தனுசு ராசிக்காரங்க. யார் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டு போங்களேன். என்னப்போ யூஸ்வலி நீங்கள் சரின்னு கேட்டு நீங்கள் பண்ணுறதான் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த தடவையும் அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அங்கே போய் எதுக்கு போய் பேசிக்கிட்டு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு வேறு என்ன அட்வைஸ் பண்ணுறதுன்னா அவங்களோட வேலை. சரி ஏதோ பாவம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா அதை நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு திரும்ப ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொண்டு போய் வாக்குவாதத்தில் தான் முடியும். அதனால் அப்பாவிடம் வாக்குவாதம் மட்டும் வேணாம். அப்பா வீட்டு உறவுகள் முதல்ல அண்ணன் தம்பிக்கிட்ட, எஸ்பெஷலி அண்ணன்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அண்ணன் தம்பி இடத்த பார்க்குவாங்க வராமல், சொத்து பிரச்சனை வராமலாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வேலையும் நல்லா இருக்குது. அபிரிதமான வெற்றி கிடைக்கும். வேலையில் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்க போகுது. மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க. நிறைய லவ் சக்ஸஸ் ஆக போகுது. எல்லாமே நல்லா இருக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. வண்டி வாகனம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பாருங்கள், கொலஸ்ட்ரால் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா குரு வீட்டில் ராகு உட்காந்துருக்காரு. 4ஆம் இடம் இருக்கனால அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் 4ஆம் இடம். 3 நாள்லாம் அதுதான். அமர்ந்து சாப்பிடும்போது அந்த இடத்துல ஏதாவது
பஞ்சாயத்து வர்றது, பிரச்சனை வர்றது அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. 3ஆம் வீட்டு அதிபதி 2, 3க்கு உடையப்பட்டவர் தான் 4ல் போய் உட்காந்துருக்கிறாரு. கொஞ்சம் மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டிலாம் பஞ்சாயத்துலாம் பண்ணாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதில் சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கு இல்லை சின்ன சின்ன நான் எடுத்தோன்னே ஒரு விஷயம் சொன்னேன், எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் இந்த மாதம். அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்து தான் சொன்னேன். அதனால் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. சரி, என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க. அனுமன் வழிபாடு மன வலிமையை அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இந்த தடவை. அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த வழிபாடு, ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு போய் விடும். முடியும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வெண்ணெய் சாத்தி அனுமனை வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச நாமக்கலுக்கு போயிட்டு வாங்க. நாமக்கல்லாம் போக முடியாது, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய்க்காப்பு ஒன்றி அந்த வெண்ணெய்க்காப்பை கொஞ்சம் வாயில் சாப்பிடும்போது தேன் தடவிய வார்த்தை உங்களை அறியாமல் வர ஆரம்பிச்சிடும். வார்த்தைகளில் கவனம், உடலில் கவனம், அப்பா அம்மாவோட வாக்குவாதத்தில் கவனம், அம்மாவோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது இருக்குது. சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கக்கூடிய அத்துணை விஷயத்தையும் முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கினிய மகர ராசினியர்களே, ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பங்குனி மாதம் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகுது, கிரகங்கள் என்னை எப்படி எல்லாம் இயக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்பாடி எனக்கே பெரிய மூச்சு வாங்குது. அனுபவிக்கிற உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் இந்த பங்குனி மாதம். போட்டு வச்சாலும் பரவாயில்ல, வச்சு செஞ்சு என்னை ஒரு வழியாக்கி நான் இல்லாத மாதிரி குழஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பண்ணிட்டு, என்னத்துக்கு நான் ராசி பலன் பார்க்கணும், கடவுள் இல்லை சாமி இல்லைன்ற நிலைமைக்கெல்லாம் வந்துட்டேன். நான் இனிமேல் ராசி பலனை பார்த்து என்ன பிரயோஜனன்ற அளவுக்குலாம் நான் தூக்கி போட்டாச்சு. சாமியும் பொய், ஜோசியமும் பொய், ஜோசியக்காரங்களும் பொய், வாழ்க்கையே பொய், இந்த மாதிரி பல வாழ்வே மாயம்லாம் சுற்றிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாதம் இனிதே ஆரம்பம் அப்படி தான் சொல்லணும். சூப்பராக இருக்குங்க டைம் பீரியட், சான்ஸே இல்லை. பாலைவனமாக இருந்த வாழ்க்கை இனிமேல் அப்படியே பூங்கொத்தா விரிய போகிறது. சனி போகும்போது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுத்து விட்டு போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அஷ்டமச்சனி விலகினாலும் சரி, ஜென்மச்சனி விலகினாலும் சரி, 7.5 சனி விலகினாலும் சரி, மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுத்து விட்டு போவார் அப்படின்றது தான் உண்மை. அது உங்கள் ராசிநாதன் வேற, எங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக மகரத்திற்கு மகத்தான வாழ்வியலுக்கான ஒரு முன்னேற்றத்தை காட்டி கொடுத்து விட்டுட்டு தான் போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு சனி. 3ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை. 3ஆம் இடம்னால என்ன தெரியுமா? தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றிஸ்தானம், கம்யூனிகேஷன், ஏஜென்சி எல்லாம் இந்த 3ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, 3ஆம் இடம் தான் ட்ராவல், கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகிறது. இன்னும் சொல்ல போனால் 3ஆம் இடம் தான் மாமியார் வீடு, மாமனார் வீடு, இதெல்லாம் கொஞ்சம் அவர்கள் மூலமாக சின்ன சின்ன அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, உங்கள் மாமியார் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு வர்றது, ஒரு செல்ஃபி அடிக்கிறது, இது வரைக்கும் இப்படி இருந்தாலும் இனிமேல் இப்படி ஆகக்கூடிய காலகட்டம்லாம் உதயம் மாறதுக்கான நேரம்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்தினார்களோ, நீங்கள் பண்ணாத ஒரு தப்பை பண்ணிட்டேன்னு சொல்லி உங்கள் மேல் அபாண்டமாக பழி சுமத்தினார்களோ, உங்களுடைய பணத்தை ஏமாற்றினார்களோ, உங்களுடைய நம்பிக்கையை ஏமாற்றினார்களோ, நம்பிக்கை துரோகம் பண்ணார்களோ, அத்துணை பேரையும் உங்கள் முன்னாடி தோல் உரிச்சு காட்ட போகிறாரு சனி. நீங்கள் பார்த்து, நான் எதுவுமே பேசல, ஃபீல் பண்ணல, விட்டுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு போட்டு மகர ராசிக்காரங்களை டார்ச்சரோட உச்சத்தில் கொண்டு போய் விட்ட சனி இப்பொழுது நல்ல காலம் செய்வதற்கான விடியலை நோக்கி பயணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் பார்க்குற இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். வேற லெவல், சான்ஸ் இல்லை. பாக்கியங்கள் அனைத்தும் அள்ளி கொடுக்க போகிறார் சனி. இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஒரு நல்ல விஷயமா அது இல்லாமையா போயிட போகுது. அந்த எல்லாம் நீங்கள் பண்ண நல்லதுக்கான பாக்கியத்தையும் இந்த தன்னுடைய பார்வை மூலமாக செலுத்த போகிறது இந்த 5 கிரகங்களும். 10ஆவதுக்கு போய் சூரியன் போயிட்டு என்ன பண்ண போகிறாருன்னா உச்சமடைய போகிறார். ஸோ 8ஆம் அதிபதி உச்சமடைதல் அப்படின்றது தான் கொஞ்சம் ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உடல்நிலையைப்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டமும் அதுதான் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ சூரியன் அப்படின்னாலே மூத்த பிள்ளை, சூரியன் அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்ட நிலையம், சூரியன் அப்படின்னா கவர்மெண்ட்டு, சூரியன் அப்படின்னா வியாபாரம், சூரியன் அப்படின்னா தொழில், சூரியன் அப்படின்னா பெரிய மழை முகடு, அடுக்குமாடி வீடு, சூரியன் அப்படின்னா மூத்த தலைமகன், அப்பா, மாமனார், புருஷன் எல்லாம் குறிக்கக்கூடிய சூரியன் தான். அப்போ இவர்கள் மூலமாகலாம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய மாதமாகத்தான் ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கு பிறகு இருக்குது. ஸோ ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் கிட்ட நல்லதாகவும் நடக்கும்போது, கவர்மெண்ட் கிட்ட கொஞ்சம் கெட்டதாகவும் நடக்கும்போது, வாட் எவர் இட் இஸ் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் என்ன டிசைட் பண்ணுதோ அதை பொறுத்து நடக்க போகுது. கிளியர், நல்லா இருக்க போதுங்க. எனக்கு தெரிஞ்ச சூரியன்னா தொழில்னு சொன்னேன்ல, இந்த தடவை மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தொழிலில் அபரிவிதமான விருத்தி காத்திருக்கிறது. சூப்பராக இருக்க போதுங்க தொழில். புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் இதுதான் என் தொழில், விசிட்டிங் கார்டு எடுத்து நீட்ட போகிறீங்க, எனக்கே அனுப்ப போகிறீங்க கீழே.
நல்லா இருங்க, சூப்பராக இருங்க. என் மீனாட்சியோடைய அருளால் மகர ராசிக்காரர்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கட்டும். யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்களாம் உங்கள் காலடியில் வந்து விழ போகிறாங்க. யாரெல்லாம் உங்களை அவதூறு பேசுனாங்களோ அவங்களாம் உங்களோட அருமையை புரிஞ்சுக்க போகிறாங்க. யாரெல்லாம் உங்களை கண்ணீர் விட வைத்தாரோ அவர்கள்லாம் உங்கள் முன்னாடியே வந்து இப்படியே உருதெரியாமல் கலைய போகிறாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. நான் சாபம்லாம் கொடுக்கலங்க. உங்களோட ஒரு சகோதரியா, உங்களுடைய ஒரு அம்மாவா, உங்களுடைய ஒரு தோழியா, நிஜமாவே நானும் ஃபீல் பண்ணி அதை சொல்கிறேன். எவ்வளோ மகர ராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. எல்லாமே தவிடுபடியாக போகுது. சூப்பராக இருக்குங்க. 3ஆம் இடத்தில் போய் இத்தனை கிரகங்கள் முயற்சி ஸ்தானத்தில் போய் ராகு உட்காந்துருக்காரு. பிரம்மாண்ட முயற்சி எடுப்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அழகாக போகிறீங்க. ஏற்கனவே மகர ராசிக்காரங்க அழகு தான். சிரிச்சாலே அழகு தான் மகர ராசிக்காரங்க. சிரிக்க தான் மாட்டாங்க. ஆனால் சிரிச்சா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த தடவை சிரிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. எந்த கவலையும் இருக்க போகிறது இல்லை. எல்லாம் ஒரு தைரியம் கிடைக்க போகுது. ஒரு புது உத்வேகம் கிடைக்க போகுது. புது முயற்சி எடுக்க போகிறீங்க. நான் நம்புகிறேங்க. நீங்கள் நம்புங்க. தயவு செஞ்சு கமெண்ட்டில் நெகட்டிவாக போடவே போடாதீங்க. அது யார் போட்டாலும் சரி, மகர ராசிக்காரங்க போடவே போடாதீங்க. ஏன்னா இந்த கமெண்ட்டால் எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் நான் நல்லவன் சொன்னாப்புல நான் நல்லவன் இல்லை, நீங்கள் நான் கெட்டவன் சொன்னாப்புல நான் கெட்டவனும் இல்லை. நிறைய பேருக்கு கோவில் எனர்ஜி, நிறைய கோவில் வழிபாடு பண்ண போகிறீங்க, நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க, குட்டி குட்டி ட்ராவல் பண்ண போகிறீங்க, நீர் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய சாமியெல்லாம் போய் கும்பிட்டு வர போகிறீங்க. நிறையா பேருக்கு சித்தர் வழிபாடு கிடைக்க போகுது. ஆன்ம அழகு அதிகரிக்க போகிறது. உட்கார்ந்த இடத்துலேருந்து மந்திர உச்சாடனம் பண்ண போகிறீங்க. காட்சி வார்த்தையில் பேச போகிறீங்க. சூப்பராக இருக்குது அந்த இடம். கவனம், வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல இன்டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதில் கவனமாக இருந்துக்குங்க. 3ஆம் இடம்னே இஎன்டி தான். கழுத்து, தோள்பட்ட சுளுக்கு பிடிக்கிறது, காலில் நைட்டு படுத்துட்டு காலையில் எந்திரிக்கும் போது சுளுக்கு பிடிச்சிருது, இங்கேருந்து இங்கே போகிற நர்வ்ஸில் ப்ராப்ளம் வர்றது, காலை பிடிச்சி இழுக்கிறது, காலில் வந்து அப்படியே கொதிக்குது, எல்லாருக்கும் வெளியில் வேர்க்குதுன்னா நம்ம சாக்ஸ் போட்டுக்க மாட்டோமான்ற மாதிரி சில்லுன்னு இருக்கிறது, எப்படியே வேர்க்குதுன்னு ஏசி 25 வைக்கும்போது நம்மளுக்கு மட்டும் குளிர்ந்து 2 கம்பளி பிடிச்சிக்கிறது வேலையெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி பார்க்கும்போது பார்த்து போங்க. பாத்ரூமில் போகும்போது பார்த்து போங்க. 3ஆம் இடத்துல கூட இருக்கிற எல்லா கிரகமும் கேதுவை பார்க்குது. கேதுனாலே பாத்ரூம் தான். அதனால் வந்து முனங்கால்லாம் எடுத்து வைக்கும்போது பாத்ரூம் போகும்போது பார்த்து போகக்கூடிய ராசியாக மகர ராசிக்காரங்க இருக்கீங்க. கொஞ்சம் வலிக்கு விடுறதுக்கான டைம்லாம் இருக்குது. அதனால் அதில் கவனமாக இருந்துக்கோங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு கேட்டிங்களோ இந்தான்னு பிரபஞ்சம் கொடுக்க போகுது. பணங்காசில் குளிக்க போகிறீங்க. ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலாம் பணங்காசில் குளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கேருந்து பணம் வருது, ஏன் பணம் வருதுன்னு தெரியாது, ஆனால் வருங்க. நிறையா பேருடைய சுய இழப்பு உங்களுக்கு தெரிய போகுது. தொழில் முனைவராக நீங்கள் சுய காலில் நின்று சம்பாதிச்சு ஒரு 4 பேர் கொடுக்க போகிறீங்க. யார்கிட்டலாம் கெஞ்சிட்டு இருந்தீங்களோ நல்லா எழுதிக்கோங்க. நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எனக்கு மனதிற்குரிய சகோதரராக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் யார்கிட்ட நீங்கள் அசிங்கப்பட்டிருந்தீங்கன்னா அப்படியே ஒன்றும் சொல்லுங்க, அமைதியாக வச்சுக்கோங்க. செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. எண்ணி ஜூலை ஆகஸ்ட் மாதம் நீங்கள் பதில் சொல்ல வேணாம். காலம் உங்கள் செய்கையின் மூலமாக அவர்களுக்கு பதில் உரைக்கும். எல்லாமே நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அலி புரோட்டா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சூரி சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் வாழ்க்கையை எரேசர் வச்சு அழிச்சு தூக்கி போட்டு புது வாழ்க்கை, புது வசந்தம், புது விடியல், புதியன எல்லாம் கிடைப்பதற்கான காலகட்டம் இனிதே ஆரம்பம். மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய மகர ராசிக்காரங்க மாட்டு வண்டி பார்ப்பீங்க. என்ன மேடம் புதுசாக சொல்கிறீங்க? நாங்கள்லாம் சிட்டியில் இருக்கோம், நாங்கள்லாம் ஃபாரினில் இருக்கோம். பார்ப்பீங்க பாருங்களேன். மாட்டு வண்டி பார்ப்பீங்க, குதிரை பார்ப்பீங்க. இதெல்லாம் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களோடு இருப்பதற்கான அறிகுறியை உங்களிடம் சொல்லுகிறது என்று அர்த்தம். நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய குதிரை பார்க்குறதுக்குலாம் வாய்ப்பு எனக்கு தெரியுது. நல்லா மாட்டு வண்டி பார்க்குறது, மாடு பார்க்குறது, சில பேருக்கு அது மேலே ஏறி சவாரி பண்ணுறது, குதிரையில் ஏறி உட்காருறது, குதிரை வண்டியில் போகிறது, இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 கிராமாவது இந்த தடவை தங்கம் வாங்கி நீங்கள் சேர்த்து வைப்பீங்க. நீங்கள் சேர்த்து வைக்கிற இந்த தடவை வரக்கூடிய அந்த தங்கம், ஏப்ரல் மாதம் சேர்க்கக்கூடிய இந்த தங்கம் உங்களை வேறு லெவலில் அப்படியே கொண்டு போய் சேர்க்கும். முடியும் நினைக்கக்கூடிய மகராசிக்காரங்க கொஞ்சம் மஞ்சள் வச்சு நெத்தியில் படுத்து தூங்குங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ரொம்ப தூக்கம் வரலையா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா, கொஞ்சம் வந்து மஞ்சள் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போய் படுத்துவங்க. குரு பார்த்துட்ருக்காருங்க, வேறு என்ன வேணும்? ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக குரு உங்களை பார்ப்பே நட முடிக்கிறாரு. ஏப்ரல் 15 தேதி வரைக்கும் குரு உங்களை பார்ப்பார். நல்லா தான் இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு. மோசம்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான விடியல் இனிதே ஆரம்பம். என்ன வழிபாடு பண்ணலாம்? முருகனை பிடிச்சிக்கோங்க. 10ஆம் இடம் கர்மம்னாலே அங்கே முருகன் தான். முருகனை பிடிச்சிக்கோங்க. அதுவும் வந்து திருத்தணி முருகனை பிடிச்சிக்கோங்க. அவன் தான் காசு கொடுக்குறான். திருத்தணி முருகன் வழிபாடு முடியும்னா திருத்தணி ஒரு தடவை போயிட்டு வாங்க. திருத்தணி முருகன் வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயிலை பிடிச்சிக்கோங்க. அவர் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. உங்கள் இடத்துல உச்சமடைகிறதே செவ்வாய் தான். அவர் கொஞ்சம் அந்த பக்கம் அப்படியே நீச்சமாக இருக்கார். வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சிவன் வழிபாடு போய் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. எல்லா சாமிக்கும் ஒரு சலிட் போட்டுருங்க. போட்டு அப்பா இனிமேலாவது என் வாழ்க்கையை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் பார்த்து ஒரு பார்த்துட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி விட்டு வந்து விட்டீர்களே. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்வை ஜொலிக்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம். குடும்பத்திற்காகவே தன்னுடைய
அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய கும்பராசினியர்கள். எல்லா வீடியோலையும் இதுதான் சொல்கிறேன். இந்த தடவை அதுதான் தேவையான அதுதான் தேவை. ஏன்னா இது வரைக்கும் வந்து 2ஆம் இடத்தில் சனி போகிறாருன்னா குடும்பம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கணும். ஆனால் ராசிநாதன் 2ஆம் வீட்டுக்கு போகிறது அப்படின்றதே காசு பணம் துட்டு மணி பத்தாவதுக்கு 2ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வேறு என்ன வேணும்? 2ல் ராகு, 2ல் சுக்கிரன், 2ல் புதன், 2ல் சனி, பத்தாவதுக்கு 2ஆம் வீட்டுக்கு கேதுவுடைய பார்வை வேறு, 2ஆம் இடத்துல சூரியன். தலைவா மாசு நீங்கள் போங்க, அந்தளவுக்கு இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. நிறையா பேருக்கு வந்து உங்களுடைய துணை அவர்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. இப்போ கும்பராசிக்காரர் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கு வேலை கிடைக்கும். கும்பராசிக்காரங்க மனைவியாக இருந்தால் அவர்களுக்கே வேலை கிடைக்கும். இதெல்லாம் நடக்க போகுது. கும்பராசிக்கார பெண்களாக இருந்தால் அவர்களுக்கே வேலை கிடைக்கும். கும்பராசிக்காரங்க உங்களுடைய துணைவிக்கு வேலை கிடைக்கும். இது ரெண்டுமே நடக்க போகுது இந்த தடவை. 2ஆம் இடம் ஒழிக்கிறது. 2ஆம் இடத்தில் சூரியன். 2ல் சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் நிதானம் வருங்க. சும்மா சுடுசொல்லாம் பேசவே பேசாதீங்க. கொஞ்சம் அன்பாக பேசுங்க, காதலாக பேசுங்க. என்னத்தை வாரி கட்டிட்டு போகிறோம் நம்ம. யூஸ்வலி இந்த கும்பம்னாலே வந்து நான் சொன்ன மாதிரி அமானுஷங்கள் இருந்து விடு. உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பேசுகிறதே கேட்க முடியல. அப்புறம் எங்கே நம்ம வெளியில் பேசுறதுன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. பேசுனா 1.5 மணி நேரம் அட்வைஸ் மலையே அள்ளி தெளிப்பாங்க. இல்லை பேசவே மாட்டாங்க, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே இந்த 2 மோடிலே இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா கும்பராசி ஆட்கள் தான். கொஞ்சம் பேசுங்க, வாயை திறந்து மனசை திறந்து பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. 2ல் சனி இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் தடை கொடுப்பாரு. ராகு இருக்கும்போது கொஞ்சம் மாறி பேச்செல்லாம் கொடுப்பாரு. அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், ஆணையை பண்ணிவிடுவேன், புனையை பண்ணிவிடுவேன்ற மாதிரிலாம் வந்து பேச்சில் ஒரு திமிரை கொடுப்பாரு. அது மற்றவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன்னும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை, அவ்வளோதான். ஏன் எஸ்பெஷலி அதை சொல்கிறீங்க அப்படின்னா சதய நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாத்துலேயுமே கவனம் தேவை. ஓகே, அவிட்ட நட்சத்திரக்காரங்க பாவம் ராசிநாதனே எங்கள் நீச்சமாக தான் உட்காந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் வீட்டுக்கார மட்டும் கவனம் தேவை. வீட்டுக்கார மட்டும் திட்டெல்லாம் வாங்காமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இன்டெரக்டாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ வந்து கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. 2ஆம் இடம் ஒழிக்கிறது. 2ஆம் இடத்துல 5 கிரகத்துடைய சேர்க்கை. பத்தாவதுக்கு அப்படியே சூரியன் போய் வர நிற்க போகிறாரு. இந்த சூரியன் தான் அவங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி. 7ல் சூரியன் வந்து 7ஆம் வீட்டு அதிபதி போய் 2ல் இருத்தல் அப்படின்றது கொஞ்சம் மனைவியோட உடல்நிலை இல்லை உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும். இது வந்து மைனஸ் பாயிண்ட். ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தா மனைவிக்கு வந்து ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு உத்தியோகம் கிடைத்தது, தலைமைத்துவம் கிடைத்தது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஒரு தொழில் தொடங்குறது, இது எல்லாமே நடக்க போகுது. யாரெல்லாம் வந்து 12ஆம் வீடு அப்படின்னாலே ஃபாரின் ட்ராவலர் தான். யாரெல்லாம் வந்து ஃபாரினுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, ஃபாரின் பணம் உள்ளே வரப்போகுது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உள்ள போகுது. 2ஆம் இடத்துல வந்து ராகு வரும்போது கண்டிப்பாக பிரம்மாண்டமாக ஃபாரினோட காசெல்லாம் தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து கும்பராசி ஒரு 50 வயசு 60 வயசில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் அவங்க பிள்ளை ஃபாரினில் இருக்கிறதா சம்பாதிச்சு இந்த தடவை இல்லாமல் இந்த தடவை வச்சுக்கோமான்னு காசு கொடுக்க போகிறாங்க. பணம் அப்படின்ற இடத்துல சேமிப்பு உயரப்போகிறது. இது வரைக்கும் 5 வருஷமாக செலவே ஆகிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு நம்மளுக்கு காசு முடிஞ்சிருச்சு போல 7.5 சனின்ற மாதிரி நினைக்கக்கூடிய நினப்பெல்லாம் வரும்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு கிரகங்கள் நல்லா இருக்குது. சுபத்துவமாக இருக்கார் சனி அப்படின்ற போது ரொம்ப மோசமான வேலை அப்படின்ற இடத்துல ஒரு தன்னிறைவு கிடைக்க போகிறது. நிறைய பணம் கிடைக்க போகுது. நிறைய பெண்கள் மூலமாக உதவும். கும்பராசிக்காரங்க பொம்பளை பிள்ளைலாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. இல்லை அவர்களுக்கு நீங்கள் ஆதாயம் பண்ண போயிருக்கீங்க. 12ஆம் இடம்னே நகை தான், பொன்னன் தான் குரு. அதனால் நிறைய பேருக்கு பொண்ணு வைத்து, அதாவது தேவைக்கு கொஞ்சம் அடகு வைத்து அதன் மூலமாக காசு வருதெல்லாம் நடக்க போகுது. பேங்க்கில் வந்து நகை அடமானம் வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது. அதன் மூலமாக பணம் அப்படின்றத ஈட்ட கொடுக்க போகிறீங்க. பெண் குழந்தைங்களுக்கு நிறைய உதவ போகிறீர்கள். பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸை வந்து உருவாக்கி கொடுக்க போகிறீங்க கும்பராசிக்காரர்கள். பெண் குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. எனக்கு பொம்பளை பிள்ளைங்களே இல்லைங்க, 2ம் ஆம்பளை பிள்ளைங்க தான் அப்படின்னா அவங்களோட மருமகள் வந்து உங்களுக்கு பொண்ணாக இருந்து அவங்களை கவனிச்சுக்க போகிறாங்க. ஆமாங்க, நம்புங்க, நடக்கும். நிஜமாக நடக்க போகுது. சிரிக்கலாம் கூடாது, நிஜமாக நடக்கும். மருமக உங்கள் பொண்ணு மாதிரி உங்களை பார்த்துக்க போகிறேன். பொண்ணு மாதிரி பார்த்துக்கிற மருமக இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறேன். நீங்கள்லாம் வந்து எனக்கு அமேசானில் இது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ளே வீட்டில் ஆர்டர் போட்டு கொடுத்துருன்னா பாருங்களேன், இந்த தடவை அதெல்லாம் நடக்கும். ஏன்னா புதன்லாம் வந்து இந்த மாதிரி புதன் ராகுலாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங், நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி இந்த தடவை உஜாலாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா கும்பராசி ஆட்கள் தான். விண்டோ ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீணாக காசெல்லாம் செலவு பண்ண போகிறீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்களேன். பார்த்தோன்னே இப்படி கண்ணை பறித்து உடனே அதெல்லாம் வாங்கி போடக்கூடிய ஆட்களாகவும் இந்த தடவை கும்பராசிக்காரங்க இருக்க போகிறீங்க. நான் டீலில் வாங்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரரை டீலில் விட போகிறீங்க. அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகக்கூடிய மாதமாகவும் இருக்குது. 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுன்றது கொஞ்சம் செலவு அதிகரிக்க கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. மற்றபடி கும்பராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது, குதூகலமாக இருக்குது, தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய தன்மையில் இருக்குது. வாய் அது கொஞ்சம் கவனம். உணவு அதில் கொஞ்சம் கவனம். உணவு சம்மந்தத்தில் தேவையில்லை இந்த ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் பழசெல்லாம் சாப்பிடாதீங்க. என்னென்னா இது உங்களுக்குன்னு இல்லை, 2ல் போய் சனி அமரும்போது கோச்சாரத்தில் எப்பயுமே என்னென்னா சனினாலே கோல்டாங்க, கோல்டு பிளானட் இல்லை. அப்போ இந்த ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் சாப்பிட்டு சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய வேலையெல்லாம் பண்ணும். அதனால் வந்து கும்பராசிக்காரங்க கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க.
இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருக்கிற 8 வகையான சட்னிகளும் 8 நாள் பண்ண சட்னிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். கவனமாக இருங்கள். அப்புறம் நானும் வந்துட்டு ஃபோனில் வர மாதிரி கவனமாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், இவர்களிடம் மோசடி நபர்களிடம் சிக்காமல் இருங்கள்ன்ற மாதிரிலாம் ஒப்பிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம். கொஞ்சம் தேவையில்லாமல் ஆன்லைன் மோசடிலாம் அவதிப்படக்கூடிய ஆட்களாக லைட்டாக கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எப்பயுமே உழைக்காமல் சம்பாதிக்கிற பணம் ஒட்டவே ஒட்டாது. ராகு வேறு தலைக்கு மேலே வந்தால் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுவார். அப்போ வந்து நீங்கள் ராகுக்கே இம்ப்ளிகா பிளானி சொல்லிட்டீங்கன்னா சரியாக போயிடும். இல்லை அப்படின்னா ராகு வந்து நம்மளை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே மாட்ட வச்சு நம்மளை கொஞ்சம் சின்ன பின்னமாக்கிடுவார். மே மாதம் வரட்டோன்னா அப்போல்லாம் அதை சொல்கிறேன். இப்போதைக்கு ஏப்ரல் மாதம் ராகு அங்கேயே இருக்கார், 3ஆம் இடத்துலேயே உட்காந்துக்கட்டும், நல்லபடியாகவே இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு, தொடர் வண்டியில் போயிட்டு வருது, ட்ரெயினில் போகிறது. ட்ரெயினில் போனீங்கன்னா சொல்லுங்கள், இந்த கும்பராசிக்காரங்க நிறைய பேர் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது, பஸ் ட்ராவல், அதை என்னென்னு தான் பண்ணிகிட்ருக்கோம்னா அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறீங்க. நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அதற்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது. ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க, உறவினரோடு சேர்க்க இருக்க போகிறீங்க, குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது. 2ஆம் இடம்னா குடும்பத்தில் சந்தோஷம், குதூகலம் எல்லாமே கிடைக்க போகுது. சூப்பராக இருக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம்? அம்பிகையை பிடிச்சிக்கோங்க, துர்க்கையை பிடிச்சிக்கோங்க, மிகச்சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரங்க துர்க்கையை பிடிச்சிட்டா இன்னும் நல்லது. கும்பராசிக்காரங்களும் துர்க்கையை பிடிச்சிக்கோங்க, இன்னும் சூப்பரான ஒரு நல்ல ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். கோவிலுக்கு போனால் கொஞ்சம் நெய் கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள், எண்ணெய் வாங்கி கொடுங்க. காமாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தானம் கொடுங்க. அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். மற்றவர்களை மயக்கும் மீனராசி நேயர்களே, என்ன மேடம் எடுத்தோன்னே என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னா, எப்பயுமே மயக்கிற பேச்சு தானே மீனராசிக்காரர்களுக்கு. அடிக்கடி சொல்லுவேன், மீனராசிக்காரங்கிட்ட உட்காந்து பேசிட்டோம் அப்படின்னா நம்மளை மாற்றி விட்டுருவாங்க. இந்த பயங்கரமான இந்த மதம் மாற்றம் செய்யக்கூடிய ஆட்களை விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆட்கள் தான் மீனராசிக்காரங்க தான். சும்மா விளையாட்டு சொல்கிறேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அந்தளவுக்கு தெளிந்த ஞானம். ஒரு பக்கம் மீனம் பேசவே பேசாது, ஒரு பக்கம் மீனம் பேசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மீனம்னாலே 2 மீன் தாங்க, இப்படி ஒரு மீன் இப்படி ஒரு மீன். அதுவும் ஆற்றுக்கு போகாது, ஆற்றுக்கு எய்த்தாப்பில் ட்ராவல் பண்ணிட்டு போகும். மீன் எப்பயுமே வந்து ஆற்றோட போகுது, ஆற்றுக்கு எய்த்தாப்பில் ட்ராவல் பண்ணும். நயம் வழி தனி வழி நம்ம தலைவர் மாதிரி சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னா மீனராசிக்காரர்கள் தான். ஓகே, இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. 1ஆ 2ஆ கிட்டத்தட்ட 5 கிரகத்தையும் தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு அதிவற்புத புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஆட்களாக மீனராசிக்காரர்கள் ஜொலிக்க போகிறீர்கள் இந்த ஏப்ரல் மாதம். நக்கல்லாம் அடிக்கல, சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், நிஜமாவே சொல்கிறேன், காமெடிக்கெலாம் சொல்ல. என்ன 2ஆம் வீட்டு அதிபதி மட்டும் கொஞ்சம் அப்படியே நீச்சமாகி 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்றனால கொஞ்சம் குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன செலவுகள் வரலாமே தவிர மற்றபடி மீனராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. நிறையா நண்பர்களை பார்க்க போகிறீர்கள். பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக் ரிக்வஸ்ட்லாம் பறக்கும். நிறைய பேரோட கூப்பிட்டு ஒரு மீட்டிங்லாம் போடுவீங்க. ஒரு வாக்கிங் போகும்போது திடீர்னு ஃப்ரெண்டை பார்ப்பீங்க, பழைய ஃப்ரெண்டை பார்ப்பீங்க. பார்த்து அதில் ஒரு உரையாடல், அதில் ஒரு மகிழ்ச்சி. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கன்னிராசி ஒரு மாதிரி இந்த 9 கிரகத்தையும் கதகளிக்க வைக்கிறதுனா மீனராசி இந்த ஒரு 6 கிரகத்தை கதகளிக்க வைக்கிற அளவுக்கு காம்படிஷன் கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. சரி, கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை விரையச்சனி முடிந்து ஜென்மச்சனி ஆரம்பம். ஏதாவது படுத்தோம்னா நானும் எல்லா வீடியோலும் சொல்லிட்டேன், எல்லாரும் சொல்லிட்டாங்க குரு வீட்டில் வந்து சனி இருக்காரு, பெருசாக படுத்த மாட்டார்னு. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த தடவை 5 கிரகங்களும் ஒன்றா சேர்ந்து உங்களை முன்னிறுத்தியே ஆவேன்னு கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு 5 விதமான காரணிகளை தண்ணி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ராசியாக மீனராசிக்காரங்க இந்த தடவை இருக்கீங்க. சூப்பராக இருக்குங்க. சிந்தனையில் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி எப்பயும் போல் வழக்கம் போல் ஆர்டர் கொடுத்துட்டீங்கள்ல, வெள்ளை கர்ச்சீஃபு பத்தலை, வெள்ளை போர்வை பத்தலை, இப்போ வந்து கொடுத்து கம்பெனியில் கொடுத்து பெருசாக ஆர்டர் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஒரு 3 வருஷத்துக்கு அந்தளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் சரி இருக்கும்போது நேராக பார்க்கக்கூடிய வீடே 7ஆம் வீட்டை தான் பார்ப்பார். அதுவும் யாரோட வீடுனா காதலாகி கசிந்து உருகக்கூடிய புதனோட வீடு. அந்த வீட்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பௌஸோட உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும், உங்களோட உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தலைக்கு மேலே 5 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா 5 விதமாக இயங்க போடுங்க. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப வந்து சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ரொம்ப சுகமாக சொஃபஸ்டிகேட்டடாக ஜாலியாக ஒரு பிளானிங் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. ஓகே, உங்கள் 4ஆம் வீட்டு அதிபதி தான் புதன். ஓகேவா, 4க்கும் 7க்கும் உடையவர் தான் புதன்.
ஸோ உங்களுடைய உடைமையெல்லாம் என்ன ஆகுதுன்னா டியூவலாக கிடைக்க போகுது. 2 லட்டு திங்க ஆசையான 2 தடவை கிடைக்க போகுது. 2 இயங்க போகுது. நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. இல்லை நிறைய பத்திரப்பதிவு வருவதற்காக நீங்கள் பத்திர அலுவலகத்தை போய் பார்க்க நிறைய தடவை இந்த மீன ராசிக்காரங்க என்ன பண்ண போகிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு இல்லை பத்திர ஆஃபீஸ்க்கு டாக்குமெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வர போகிறீங்க. போனீங்கன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சிவகாமி கம்ப்யூட்டர் கரெக்டானு பார்த்துக்கலாம் நம்ம. சரியா? அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது. எல்லாமே நல்லா இருக்குது. சிந்தனை எல்லாம் சிறக்க போகுது. சிந்தனையில் 5 விதமான பட்டாம்பூச்சி பறக்க போகுது. 1 2 பட்டாம்பூச்சியெல்லாம் இல்லை. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எப்படி பண்ணலாமான்ற மாதிரி யோசனை மேலெடுப்பது. நிறைய பேர் யோசனையை கேட்க போயிடலாம். ஆனால் நீங்கள் பண்ணுறதான் பண்ணுவீங்க வழக்கம் போல். இருந்தாலும் நிறைய பேரோட யோசனையை கேட்டு அவங்கள நம்ப வைக்க போகிறீங்க. ஒரு சொல் போதும் ஒரு மேஜிக் பண்ணுறதுக்கு. எங்கிருந்தோ வந்த ஒரு சொல் விழும்போது கொடுக்கக்கூடிய நம்பிக்கையும் வேறு எதுவுமே கொடுக்காது. வார்த்தைகளுக்கு வீரியம் அதிகம், வார்த்தைகளுக்கு வசீகரம் அதிகம், வார்த்தைகளுக்கு வாழ்த்துக்கள் அதிகம். அடிக்கடி நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்த்துக்களை சம்பாதிக்கக்கூடிய ராசியாக இந்த தடவை பங்குனி மாதம் மீன ராசிக்காரங்க இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. எல்லாம் அடைச்சிடலாம். கடன் அடைச்சிடலாம், எதிரியெல்லாம் தம்சம் பண்ணிடலாம், நோயெல்லாம் பின்னாடி ஓட விட்டுறலாம். எதுக்கு கவலை? பரிவர்த்தனை ஆயிருக்காருங்க. ராசிநாதன் வீட்டில் 3ஆம் வீட்டு அதிபதி ஒரு பரிவர்த்தனை, குரு சுக்கிர பரிவர்த்தனை. கண்டிப்பாக இடமாற்றம் நிகழப் போகிறது. இடமாற்றம் வீடை மாற்றலாமா, இடத்தை மாற்றலாமா, கம்பெனியை மாற்றலாமா, ஆஃபீஸை மாற்றலாமா, ப்ராஜெக்டை மாற்றலாமா அப்படின்ற மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ்க்கெலாம் வரப்போகிறீங்க. அதுக்கான வழிகள்லாம் தெரிய போகிறது. எனக்கு தெரிஞ்சு நான் நிஜமாவே சொல்லிட்டேன் ஆரம்பிக்கும் போது, கன்னியா ராசிக்காரங்க தான் ஒரு கிரகமாக 2 கிரகனுக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் இருக்கும். 9 கிரகமும் ஒருத்தனுக்கு பார்வை பண்ணி எப்படி இயங்க போகுது இந்த நாள் நான் உட்காந்து ஆரண்டி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்தளவுக்கு இருக்குது. அது அப்படியே நேர் எதிர்த்த வீடு யார் அப்படின்னா மீனம் தான். ஸோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதில் சிந்தனை ஒழுக்க போகிறது. செயல் துரிதம். எப்பயுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அஷ்டமச்சனையிலையும் ஜென்மச்சனையிலையும் ஜெயிக்காத யாருமே கிடையாது. அப்போ இந்த தடவை என்ன பண்ண போகிறீங்கன்னா, வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும் என்பதற்கான அனைத்து விதமான நன்மை தீமைகளை ஆராய போகிறீர்கள். அதற்கான நேரத்தை எடுத்துக்க போகிறீங்க. நிறைய கோவில் வழிபாடு. நிறைய பேருக்கு மலை மேலே இருக்கக்கூடிய போய் முருகனை போய் பார்த்து வரதுக்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. அதுக்கான ஒரு ட்ராவல் பண்ணி போக போகிறீங்க. நிறைய பேர் முருகனை பார்த்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மலை மேல் இருக்கக்கூடிய முருகன். சும்மா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு குட்டி மலை இருந்தால் அதில் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. விராலிமலை முருகன் உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை தரக்கூடியதாக இருக்கார். பழனிமலை முருகன் உங்களுக்கு அல்டிமேட்டான பலனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ மீனராசிக்காரங்க முடியும் அப்படின்னா பழனிமலை முருகனை பார்த்துட்டு வாங்க. இல்லை பழனிமலை முருகன் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னா எப்போயுமே மீனராசிக்காரங்க பெரிய ஆள் தான். ராஜ அலங்காரத்தை பார்த்து விட்டுருங்கள். ராஜா மாதிரி வாழ்வீங்க இந்த தடவை. 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வள்ளிலுக்கு இருக்கும்போது 2ஆம் வீட்டில் வரக்கூடிய தெய்வத்தை பிடித்துக் கொள்ளுதல்ன்றதான நியாயப்படி விதி. அந்த மாதிரி பார்க்கும்போது மலை மேல் இருக்க முருகன் தான். மேஷமலை மலை மேல் இருக்கக்கூடிய முருகன். அப்போ கண்டிப்பாக மலை மேல் இருக்கக்கூடிய பழனிமலை முருகனாக இருக்கட்டும், இல்லை மலை மேல் எந்த முருகன் இருந்தாலும் சரி அதை போய் பார்த்துட்டு வாங்க. சிவன்மலை முருகனை பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடுடைய எனர்ஜி உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் போகும்போதெல்லாம் தீபாரதனை பார்ப்பீங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய சிரிச்சு பேசுவீங்க இந்த தடவை. இத்தனை நாளுக்கு அப்புறம் ரொம்ப மனசு விட்டு ஒரு ரிலாக்ஸாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். என்ன மேடம் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், அப்படி தான் இருக்கும். கெட்ட மாதிரி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க, நல்லா தாங்க இருக்குது. குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குரு மாதிரி தான் செயல்படுவார். அப்போ என்ன குருவே அங்கே இருக்கிற மாதிரி தான், அப்போ ராசிநாதனே இருக்கிற மாதிரி தான் ராகு. அப்போ ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட் தான். மீனராசிக்காரங்களுக்கு மோசமாலாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு அரசாங்கத்தால் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, ஒரு பேர் கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்கலன்னா இந்த வேலையாட்கள் கிடைக்க போகிறாங்க மீனராசிக்காரர்களுக்கு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தேடிட்டே இருந்தீங்க, அவங்க வரல அப்படின்னா வரப்போகிறாங்க. இல்லையா அவங்க எஸ்கேப் ஆகி வேறு ப்ராஜெக்ட் போகிறாங்க. வாட்டர் இட் இஸ் இப்படியும் நடக்கும் அப்படியும் நடக்கும். ஏன்னா கிரகங்களுடைய 2 அமைப்புமே அங்கே இயங்க போகுது. அதனால் இந்த மாதிரியான வேலையாட்களில் ஒரு சின்ன ஒரு ப்ளஸ்ஸும் கிடைக்க போகுது, ஒரு சின்ன மைனஸும் கிடைக்க போகுது. நிறைய இடமாற்றம் நிகழப் போகிறது. வண்டி வாகனங்கள்லாம் வாங்க போகிறீங்க. வண்டி வாகனம் கொஞ்சம் பழுதாகும் போது கொஞ்சம் கௌரவமாக படுத்துக்கணும். போயிட்டு வரும்போது கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. மலை ஏறும்போதும் சரி, எங்கேயாவது இதுக்கு போகும்போதும் கொஞ்சம் கவனமாக போங்க. கால் கை சராயிறது ஒராசறது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி பெருசாலாம் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அனுமனை பிடிச்சிக்கோங்க. அனுமன் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, கற்பக விநாயகரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் கவலைகள் அனைத்தும் தீர்த்துருவார். காசு பணத்தெல்லாம் கொடுத்து உங்களை கற்பகமாக வச்சுப்பார். கவலையே பட வேணாம். பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். முடியும்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு பண்ணுங்க. அந்த வெண்ணெயை கொஞ்சம் டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளில் ஒரு நல்ல தேன் தடவிய வார்த்தையும் வார்த்தைகளில் ஒரு வசீகரத்தையும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அப்படியே கொஞ்சம் 2ஆம் வீட்டில் போய் சூரியன் உட்கார போகிறாரு அப்படின்ற போது கொஞ்சம் வார்த்தைகளில் கடுஞ்சொல் பேசுகிறது, வீட்டில் ஒருத்தவங்களை திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் எரிஞ்செரிஞ்சு வருது, தலைவலி வருது, டென்ஷன் வருது, டிப்ரெஷன் வருது, ஆன்சைட்டி வருது. வாங்க இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் அப்படி தானே யோசிக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்க்கும் மீனராசிக்காரர்களுக்கு. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு வரலாறு படைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது.
முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் காத்து கொண்டிருக்கிறது.